வணக்கம் நண்பர்களே. இது மணமாலை சூடி நாவல் பகுதி 1. அந்த கல்லூரி இளம் சிட்டுகளை சுமந்த பேருந்து உல்லாசமாக விரைந்து கொண்டிருந்தது. ஏய், அதோ பாறை, உன் வருங்கால கணவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சுமதி வசுந்தராவை சீண்டினாள். தார் பீப்பாயிலிருந்து டபக்கென்று தூக்கி வெளியில் போட்டார் போன்ற ஒரு உருவம் ஜன்னலில் ஏகாந்தமாக விழிகளை விசிறி விட்டவாறே ரசனை என்ற பேரில் லயித்து கிடந்ததை காட்டினாள். சு, என்ன நீ என்று கோபித்தாள் வசுந்தரா. ஒருவேளை வரவன் இதே லட்சணத்தில் இருந்துட்டானா? ஐயோ, சகிக்கல. நீயும் உன் கற்பனையும் பேசாம இரு. ஏய், அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? சுமதி, நீ லிமிட்டை தாண்டுற, அப்புறம் எனக்கு ஏகப்பட்ட கோபம் வரும் என்று லேசாக குரல் உயர்த்தி கோபக்கொடி தூக்கினாள் வசுந்தரா. ஹலோ சார், நிஜமாவே எண்ணத்தை செயலாக்கும் வண்ணம் சுமதி கூக்குரலிட 1 அல்ல 3 தலைகள் திரும்பி யாரை, என்னையா என்பது போல விழித்தன. உங்களை இல்லை, அவரை. அந்த ஒயிட் ஷர்ட்டு. சுமதி சட்டென்று ஏதோ ரொம்பவும் தெரிந்த மாதிரி காட்டிக்கொண்டு பெரிய மனுஷ தோரணையில் குரல் கொடுத்தாள். சார், உங்களை அந்த பொண்ணு கூப்பிடுது என்று பின்சீட் ஆசாமி அந்த தார் பேரலை உசுப்ப என்னையா என்று திரும்பி பொதுக்கு என்று மூளிக்க சுமதிக்கு அடக்க மாட்டாத சிரிப்பு வர வசுந்தரா அவளின் தொடையில் நறுக்கென்று கிள்ளினாள். முகம் கடுகடுவென்றிருந்தது. இவங்க தான் கூப்பிட்டாங்க என்று அருகில் இருந்த வசுந்தராவை கை காட்டி சிக்கலில் மாட்டி விட்டுவிட்டு ஜன்னல் வழியாக சட்டென்று மறைந்து பின்வாங்கி ஓடும் மரங்களையும் தந்தி கம்பங்களையும் பஸ்ஸின் வேகத்தில் முகத்தில் வந்தறிந்த ஊத காற்றையுமே வேடிக்கை பார்த்தவரி குறும்பு சிரிப்பில் சுமதி நெளிந்தாள். என்னம்மா என்று அந்தால் மறுபடியும் முழித்து விழித்தான். எங்கள் ரிலேட்டிவ் மாதிரி இருந்தது. சட்டென்று பார்த்ததுமே சாரி சார், அதுதான் கூப்பிட்டேன் சாரி என்று வசுந்தரா ஏதோ வாய்க்கு வந்ததை உளறி கொட்டி நிலைமையை ஒருவாறு ரசாபாசமாகாமல் சமாளித்தாள் என்று சொல்வதை விட வழிந்தாள் என்று சொல்லலாம். சப்பென்றாகிவிட்ட தினிசில் வேடிக்கை பார்த்த தலைகளும் அந்த தார் பேரலும் தலையை திருப்பிக் கொள்ள வசுந்தராவுக்கு சுமதி மீது செம காட்டமாக இருந்தது. சனினே, எதுக்குப்பா மாட்டி விட்டுட்ட? பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே 4 சாத்து சாத்தினா தான் என் ஆத்திரமே தனியும். செவனேன்னு இருந்தவனை கூப்பிட்டு இழுத்துட்டுட்டியடி முண்டோ தடிமாடு. பப்ளிக் பிளேஸில் இப்படியா பண்ணுறது? இது என்ன கிளாஸ் ரூமா? உன் கொட்டத்துக்கு எல்லாமே சரிப்பட்டு வர? வெளியில் வா உன்னை. இன்னும் என்னென்னவோ வார்த்தைகள் வசுந்தராவின் பற்களுக்கிடையே நரநரவென்று நொறுங்க. சுமதி காதில் வாங்கினால்தானே. காதோடு தான் நான் பேசுவேன் என்ற பாடலின் மெட்டை முணுமுணுத்தவாறு லேசாக தாளமிட்டபடியே வந்தாள். கோபம் கொப்பளிக்க ஒரு முறை முறைத்த பின் மறுபடியும் நறுக்கென்று அவள் தொடையில் கிள்ள அவள் நிஜமாகவே என்று கத்த எல்லோருமே திரும்பி சுமதியை பார்க்க அசடு வழியும் சுமதியை வஞ்சம் தீர்த்து கொண்ட மாதிரி சிரித்தாள் வசுந்தரா. மொத்த பஸ் ஜனங்களும் கும்பலாக இறங்க வசுந்தரா, சுமதி, ராதா மற்றும் கண்ணம்மா அனைவருமே ரொம்ப குசியாக இறங்கினார்கள். ஜில் என்று ஃப்ரிட்ஜின் ஃப்ரீசருக்குள் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு குழுகுழுப்பு. உயி என்று வாடைக்காற்று மலைகளின் மீது மோதி வெட்ட வெளியாக கிடந்த பிரதேசங்களில் மிக சுதந்திரமாக நுழைந்து ஓங்கி உயர்ந்த மரங்களிடையே புகுந்து மலர்களின் சுகந்தத்தை சுமந்தபடி நாசியை தாக்கிற்று சுகமாக. அந்த சுவாசம் ஒருவித புத்துணர்ச்சியையும் கிளுகிழுப்பையும் உண்டு பண்ணி வியப்பாக எல்லா காட்சிகளையுமே கண்கள் அகல மனது தள்ள எல்லோரையுமே காண வைத்தது அந்த மிதமான காலை பொழுது. ஒவ்வொரு இடமாக பார்த்தபடியே பேசியபடியே ரசித்தவாறு ஓர் உலகத்து கதைகளை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அலசி பார்த்து இடையிடையே சிரித்து சந்தோஷத்தை உள்வாங்கியபடியே அவர்கள் 4 பேருமே சூசைட் பாயிண்டை நெருங்கி விட்டிருந்தனர். இதிலிருந்து உன்னை தள்ளிவிட்டா எப்படி இருக்குன்னு நினச்சி பாரு என்று சுமதி குறும்பாக வசுந்தராவை ஏறிட்டாள். அம்மா தாயே, உன் சில்மிச கற்பனை எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் தூரவே தள்ளி நில்லு. நீ செஞ்சாலுமே செய்வே, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பஸ்ஸில் திண்டாட விட்டியே, அது மாதிரி இப்போவும் ஏதாவது செய்துடாதுடி. அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனடி கோபத்தில் நல்ல கோபம் கெட்ட கோபம்னு இருக்கா? ஆமாம், கெட்ட கோபங்கிற லிஸ்ட்டில் எதை சேர்க்கலாம்? பொத்திக்கிட்டு வா என்று ஒரு முறை முறைத்தாள். இதுதான் கெட்ட கோபம் என்பதோ என்று தெரிந்து கொண்டவாறே லட்சியம் செய்யவில்லை சுமதி. வசுந்தரா, அடுத்த வருஷம் இதே நாள் இதே இடத்துல இப்போ இருக்கிற சந்தோஷத்தோடு நாம் எல்லோருமே சந்திச்சுக்கிட்டா எப்படி இருக்கோம்? உன் மூஞ்சி மாதிரி இருக்கும். யார் யார் எங்கே இருக்கிறாங்களோ, எப்படி யார் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ யார் கண்டது? யார் வந்தாலும் வராட்டாலும் நான் மாட்டேன்பா. சம் எக்ஸ்ஆர் ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்டாகி உல்லாசமாக வரலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் மண்ணவாரி போட்டுவிடாதீங்க. இந்த கேள்வி இப்போவே பிடிக்கல, போனால் போகுதுன்னு சகிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் என்று அலட்டலாக கண்ணம்மா மாடர்ன் ட்ரெஸ்ஸில்
ஒயிலா ஸ்டைல் காட்டி தோலை குலுக்கினாள். இதுதான் இந்த அல்டாப் நாயை நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாதுங்கிறது. பணக்கார புத்தியை காட்டிடுச்சு பாரு. ஒரு பேச்சுக்காவது சரிங்கிடி சந்திப்போன்னு வந்துச்சா வாயிலேருந்து. அதனால தான் அதுக்கு தண்டனையாக தமிழ்நாடே என்னென்ன அந்த ஹோட்டலில் எல்லாருக்குமே நீ தான் பில் பே பண்ணுற, ஓகேவா என்று சுமதி மொத்த செலவையுமே அவள் தலையில் தூக்கி வைக்க அவள் ஐயோ என்று கத்த எல்லோருமே அதை ஆமோதித்து ஆர்ப்பரிக்க வேறு வழி இல்லாது ஒத்துக்கொண்டாள். 1000 ரூபாய் எல்லாம் ஒரு சின்ன கொசுக்கடி மாதிரி அவளுக்கு. ரியல் எஸ்டேட் ஓனர் அவள் அப்பா பெங்களூரில் கொளித்து கொண்டிருக்க காசுக்கா பஞ்சம், அதுவும் தன் செல்ல மகளுக்கு என்று அள்ளித்தர வள்ளலுக்கு தாராள மனம்தான். தமிழ்நாடு ஹோட்டலின் ஒரு பகுதியில் கடி ஜோக்குகளும் குஸ்வந்த் சிங்கின் கலக்கலுமாக சர்தார்ஜியின் வழிசல்களும் என்று பேச்சு வெகு சுவாரஸ்யமாக எங்கெங்கோ தொட்டு சிரிப்பலைகளை அறை முழுவதும் படரவிட்டபடி அந்த மதிய உணவு நேரம் ஏகாந்தமாக இருந்தது. டைம் பார்த்தார்கள். 2:40 என்றது. ரேடியோ முட்கள் ஒளிர அந்த சிங்கப்பூர் லேடிஸ் வாட்ச் சற்றும் வெயிலே இல்லாத குளுமையாக மேகமூட்டத்துடன் மாலை பொழுது போன்றிருந்தது. ஏய், போட்டிங் போயிட்டு போலாமடி என்ற ராதாவின் வற்புறுத்தலால் ஏகமனதாக ஒப்புக்கொண்டனர். வசுந்தராவிற்கு மனம் குதூகலமாக இருந்தது. நீரை பார்க்கையிலேயே குழந்தையாக மனம் துள்ளிற்று. நீரலைகள் காற்றில் சினுங்க ஏரி போன்றிருந்த நீர்த்தேக்கத்தில் சிறிதும் பெரிதுமாக படகுகள் மனித வரவின் பயணத்திற்காக காத்து கொண்டிருந்தன. குதூகலமாக அனைவரும் ஏறினர். சிறு பிள்ளையாக சுமதி துள்ளினாள். நீரில் குனிந்து கைகளை அலைய விட்டாள். ஏ மூதேவி, நேரங்கட்ட நேரமாயிருந்து விழுந்து தொலைக்க போறடி, அப்புறம் நாங்கள்லாம் கம்பி எண்ணணும் என்று வசுந்தரா சுமதியை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். போட்டிங் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே பல்ட்டி அடித்து 10 வயதை அந்த ஏரிக்குள் தொலைத்து விட்டு நீரில் தகதகக்கும் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது சூரியனே இல்லையோ என்ற எண்ண வைத்த வானத்தில் மந்தகாசம். போட்டிங் முடிந்து கரையேறினார்கள். ஏய், கிளம்பலாமா ராதா கேட்டாள். வசுந்தரா மட்டும் எதுவுமே செலவு பண்ணலை. வர்றப்போ பஸ்ஸுக்கு சுமதி, ஹோட்டல் செலவுக்கு கண்ணம்மா, போட்டிங் செலவுக்கு ராதா. வசுந்தராவுக்கு அவசியமாக ஏதாவது செலவு வைக்காமல் கிளம்பக்கூடாதுன்னு பச்சி சொல்லுது. அதனால் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் இப்போது வசுந்தராவின் உபயத்தில் கிடைக்க இருக்கிறது என்று விட்டு சாவகாசமாக கிளம்பலாம், ஓகேவா என்றாள். ஏன்? லவ் ஸ்பீக்கரு வாயை சாத்துடி முதல்ல. தோ அந்த கூட்டத்தில் போகிறவனுங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறானுங்க. லேசாய் அதட்டினாள் சுமதியே ராதா. ஏ, அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் பாரு வசு, சும்மா சூப்பராக சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிறான்ல. சுமதி விகல்பமில்லாது ஆறாவாரித்தாள். சே, அசிங்கம், சைட் அடிக்கிற, அதுவும் இல்லாமல் ஆம்பளைங்களையே வர்ணிக்கிற, நீ தேரமாட்ட. வசுந்தரா சுமதியின் தலையில் செல்லமாக குட்டினாள். ஏ, அவனை அதோ அந்த ஆஸ் கலர் டிஷர்ட்டு ஆள் சும்மா சூப்பராக இல்லை, ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சுல்ல என்று ஏதோ சொல்ல வந்து பின் புன்னகையால் பூசி மொழிகினாள். அப்பொழுதுதான் அந்த மன்மதன் யாரோ என்று யதார்த்தமாக நோக்கினாள். அந்த ஆஸ் கலர் டிஷர்ட் அணிச்சியாக நடந்து போய் கொண்டிருந்தது எதிரில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லரை நோக்கி. விவஸ்தையே கிடையாத ஜடம்டி நீயே, ஓ ரசனையும் நீயும். பக்கி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மங்கி மாதிரி இருக்கிறான். வேண்டுமென்றே வெறுப்பேற்றும் விதமாக வசுந்தரா சுமதியை வம்புக்கு இழுத்தாள். ஏய், அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டு ஐஸ்கிரீம் ட்ரீட்டை டபாய்ச்சிடலான்னு நினைக்கிறியா? அதுதான் நடக்காது என்று சுமதி வசுந்தராவை ஐஸ்கிரீம் பார்லர் நோக்கி நெட்டித்தள்ள ராதாவும் கண்ணம்மாவும் ஏதோ சொல்லி சிரித்தபடியே பின்தொடர்ந்தனர். ஏய், எனக்கு பிளாக் பியூட்டி, ராதாவுக்கு பீச் மெல்பா, கண்ணம்மாவுக்கு எனக்கு 7up என்று சுமதியை இடைமறித்தாள் கண்ணம்மா. கஞ்ச பிஸ்னரி, வசுந்தரா சாய்ஸில் விட்டுடலாம். பேசியவாறே ஐஸ்கிரீம் பார்லரை அடைந்தனர். வசுந்தரா வேகமாக கதவை தள்ள ஓர் எட்டு கூட வைத்திருக்க மாட்டாள். எதிர்பட்ட ஒரு உருவத்தின் மீது சடார் என்று மோதிக்கொண்டு நிலை குலைந்து நிற்க அவன் கையில் இருந்த 3 கோன் ஐஸ்கிரீமும் மொத்தமாக வசுந்தராவின் சேலையில் அபிஷேகமாகி அம்பாள் தலையில் வைக்கப்பட்ட பஞ்சாமிர்த பிரசாதமாக வழிந்தது. ஐயரின் அர்ச்சனையாக எதிர்த்தார் போன்றிருந்த ஆளின் பற்களுக்கிடையில் யூ இடியட் என்ற வார்த்தைகள் அறைப்பட்டன. புடவையை உதறியவாறே, சாரி சார், ரியலி ஐ எம் வெரி சாரி, சட்டுன்னு கதவை திறந்ததுமே கேஷுவலாக நுழைஞ்சிட்டேன் என்று வார்த்தைகள் அப்படியே வலிக்கு உள்ளுக்குள்ளே விழுந்து முனை மழுங்கி போனது. எல்லையில்லா வியப்பிலும் சந்தோஷத்திலும் அவனது விழிகள் விரிய, ஓ நீங்களா, சாரி, நான் யாரோன்னு திட்டிட்டேன், சாரி சாரி என்று வழிந்து வலிய மன்னிப்பு கோரினான். இட்ஸ் ஓகே என்று புடவையை சரி செய்தவாறே நிமிர்ந்தாள். உள்ளுக்குள்ள 1000 அதிர்வுகள். ஏக ஒளி வெள்ள பிரளயத்துடன் நீங்கள் எங்கே என்று முடிப்பதற்குள் அவன் சுமதி என்னவோ ஏதோ என்று வந்தாள். ஏய் வசுந்தரா, என்னடியாச்சு? வசுந்தரா? வசுந்தராவா? ஓ, வாட் ஏ ஒண்டர்ஃபுல் ஸ்வீட் நேம். வசுந்தரா, அதான் அத்தனை எளிதாக உனது சுந்தர யவுன அழகில் வசியமாகி விட்டேனோ?
அவனது மனது மென்மையாக பெயரை ரசித்து ருசித்து அசை போட்டபடியே செயலற்று நிற்க வசுந்தரா என்ன பேசுவது என்று தெரியாது மொழித்தாள். ஏய் மிஸ்டர், பார்த்து வர வேணாமா? என்னடி எல்லா ஐஸ்கிரீமும் வேஸ்டா? இயல்பான துணியில் தனக்கே உரித்தான சண்டை கோழியின் பாணியில் படபடவென்று பொறிந்தாள் சுமதி. அதில்ல சுமதி, நான் தான் மோதி வந்து ஏனோ வார்த்தைகள் வர மறுத்தன. கண்ணே தெரியாதா இவங்களுக்கெல்லாம்? இந்தா மிஸ்டர், ஐஸ்கிரீம் கப்பை கொட்டினதுக்கு புதுசாக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு தான் நகரணும் என்று அவள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போனாள். யார் மீது யாருடைய ஐஸ்கிரீம் கொட்டியது என்பதை பற்றி ஒரு சிறிதுமே அறியாமல், அடுத்து பேச சந்தர்ப்பமே இல்லாத நிலையை விளக்க இயலாது பேந்த மூளித்து பேரடிடம் சென்று அவர்களது கணக்கை தன் பேரில் போட்டு தர சொல்லி மொத்த தொகையையுமே தானே செலுத்திவிட்டு வெளியில் காத்திருக்கும் நண்பர்களுக்காக மறுபடியும் ஐஸ்கிரீம் குப்பிகளோடு ஜாக்கிரதையாக அவன் வெளியேறிய விதம் வசுந்தராவிற்கு சிரிப்பை வரவழைத்தது. தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தாள். என்னடி சிரிப்பு? பின்ன என்னவா? இந்த ஆளுங்களுக்கு அப்போத்தான் புத்தி வரும். பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக இருந்தாலே போதுமே வேணும்னு வந்து வழிவானுங்க. சுமதியா கொக்கா விட்ட டோஸில் பேசாமல் பில் பே பண்ணிட்டு போனான் இல்லையா? இனி ஜென்மத்துக்கு யார் மேலேயுமே மோத மாட்டான். அப்படியே மோதினாலும் இந்த சுமதி ஞாபகத்துக்கு வராமல் போக மாட்டா. உருகி கரையும் ஐஸ்கிரீமை பற்றி பொருட்படுத்தாதவளாக தன் சாமர்த்தியத்தை தானே மெச்சியவளாக பேசிக்கொண்டே போகும் சுமதியை பார்க்க சிரிப்பு போத்து கொண்டு வந்தது. மறுபடியும் வாய் விட்டு சிரித்தாள். விவரம் தெரியாமல் நல்லா மாட்டி விட்டுட்டடி அந்த ஆளை. பாவம் என்று நடந்ததை வசுந்தரா சொல்ல நம்ப மாட்டாது பார்த்தாள். மறுபடியும் எதற்கோ அந்த ஆஸ் கலர் ஷர்ட்டை அணிந்த வாலிபன் உள்ளே வந்தான். அவனை பார்த்த மாத்திரத்தில் பரிதாபம் தோன்ற இப்பொழுதுதான் கவனித்தாள். தூரத்தில் தான் பார்த்து வர்ணித்த அந்த கந்தர்வ சொரூபன் தான் சற்று முன் தன் வசவுகளுக்கு ஆளானது என்பது. ஐயோ, என்னை பற்றி என்ன நினைத்திருப்பான்? இந்த வசுந்தராவே ரொம்ப மோசம் என்று தனக்குள்ளாக நினைத்தவள் சட்டென்று எழுந்து அவன் அருகே சென்றாள். சாரி சார், நடந்தது என்னன்னு தெரியாமல் ஹார்ஸாக பேசிட்டேன். என் ஸ்நேகிதி இப்போ தான் சொன்னா. ரியலி ஐ ஆம் வெரி சாரி. எங்கள் பில்லுக்கான காசை உங்ககிட்ட ரிட்டர்ன் செய்துடுறோம், இந்தாங்க என்று அவசரமாக பர்ஸை பிரித்து 100 ரூபாய் தாளை எடுத்து நீட்ட அவன் சகஜமாகி சிநேகபாவத்துடன் சிரித்தான். இட்ஸ் ஓகே மேடம், எதுக்கு இதெல்லாம்? ஏதோ தெரியாமல் மோதிட்டாங்க, அதனால் என்ன என்றவனின் பார்வை வசுந்தராவை விழுங்கி கொண்டிருந்தது. அவனது பார்வையை விளக்க எண்ணினான ஒழிய மனம் வரவில்லை. சாரி சார், நீங்கள் பில் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று விடாப்பிடியாக நின்றிருந்தாள் சுமதி. சுமதிக்குள் என்னவோ அவனிடம் பேச வேண்டுமென்று ஆசை துள்ளல். தான் ரசித்த அழகன் அவனிடம் ஏதாவது பேசியே ஆக வேண்டுமென்று வலுக்கட்டாயமாக நின்றிருந்தாள். ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டுமே மேடம். ஐ ஆம் ஹரிகிருஷ்ணா. உங்களை எல்லாமே சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். என்னோட ட்ரீட்டாக இருக்கட்டுமே என்று பட்டு கத்தரித்தார் போன்று பேசிவிட்டு வெளிகளாலேயே வசுந்தராவிடம் விடை பெற்று அடுத்த நிமிடத்தில் அங்கிருந்து காணாமது போனான். சரியான பேக்கா இருப்பான் போலிருக்குதே என்ற சுமதி அவன் போன திசையை பார்த்தவாறே பேசியபடியே தன் சகாக்கள் அருகே வந்தாள். எப்படியோ இன்றைய பொழுதை உல்லாசத்திற்கு கடன் கொடுத்து விட்டோம் என்ற நினைப்பில் உற்சாகமாக கிளம்பினார்கள். பஸ்ஸின் நெளிவு சுழிவுகள் எல்லாமே சதா அவன் மீதே எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. ஹரிகிருஷ்ணா என்ன அழகான பெயர். இந்த சுமதி ஏன் வழியே சென்று வழிந்தாள் என்று எரிச்சல் ஏற்பட்டது. ஆமாம், அவனுக்கும் தனக்கும் என்ன உறவு? வசுந்தராவிற்கு தன் மீதே ஆச்சரியமாக இருந்தது. சுமதி அவனுடன் பேசி அவன் அழகை வர்ணித்ததை நினைத்துதான் எரிச்சல் ஏற்பட்டதோ? கடவுளே, இது என்ன சோதனை? நான் மோதிக்கொள்ளும் போதெல்லாம் இவன் வந்து நிற்கிறானே. ஒருவேளை நான் மோதிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு ஜீவனை அனுப்பி வைத்தாயா? எப்படி இருப்பினும் உனக்கு நன்றி 1000. ஆமாம், இப்பொழுது 1000 மட்டும்தான். அவனாக வந்து தானாக பேசாவிட்டால் அந்த நன்றியும் வாபஸ். ஜன்னல் வழியே ஏற்காட்டின் மலைச்சரிவுகளையும் இயற்கையின் ரகசியங்களையும் அழகினையும் ரசித்தவாறு மௌனமாக வந்தாள். தூரத்தில் அந்த வாலிபன் தன் நண்பர்களுடன் பைக்கில் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. ஐயோ டிரைவரே, சீக்கிரம் போயேன் என்று கத்தலாம் போலிருந்தது. முடிக்கற்றைகள் காற்றில் பலமான வேகத்தில் அலட்சியமாக களைத்து விட்டிருக்க செந்நிற மேனிக்கு ஏற்றவாறு பளிச்சென்ற கூலிங் கிளாஸ் ஸ்பெக்ஸ் மிக பாந்தமாக மூக்கில் அமர்ந்திருந்தது. பைக்கை லாவகமாக அவன் செலுத்த முதலாக அவனை முழுமையாக கண் கொள்ளாது பார்த்தாள். ஆஸ் கலர் ஷர்ட்டு, கருப்பு கலர் பேண்ட், ஷூ என்று உடை மிகவும் பந்தாவாக தெரிய பெரிய இடத்து பையன் போன்ற தோற்றத்தை காட்டியது. ஜன்னல் வழியே அவனையே தரிசித்தவாறு வந்தாள். பஸ் ஓவர்டேக் செய்யும்போது அவளையும் அறியாமல் தலை திருப்பி ஏக்க பார்வையே அந்த சாலை நெடுக படர விட்டது. அவன் கவனித்திருப்பானோ கவனித்திருக்க மாட்டானோ என்ற சந்தேகம் வேறு உதயமானது. ஏய் வசு, உன்னை தாண்டி ஏன் உம்முன்னு வர? எப்போ பாரு ஏதாவது தொணத்துக்கிட்டே வருவ? அருகில் இருந்த சுமதி உசுப்பினாள். என்ன கேட்ட என்று நிஜ உலகத்தின் யதார்த்தத்திற்கு வந்தவள் சுமதியை ஏறிட்டாள். அது சரிதான் போ, நீ இந்த உலகத்தில் இருந்தா தானே என்று பரிகாசமாக ஒரு சிரிப்பை உதிர்த்தாள்.
இல்லை சுமி, லேசாக தலைவலி, அதுதான். தலைவலியா இல்லை கண் வலியா? நான் தான் பார்த்தேனே அந்த ஐஸ்கிரீம் பார்லர் ஹரிகிருஷ்ணா பைக்கில் போகிற அழகை நீ ரொம்ப நேரமாக மெய் மறந்து ரசிச்சிட்டே வர்றத. பதில் பேசாது சுமதியை நோக்கினாள். என்னடா எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா? அதுதான் சுமதி, ஆள் சூப்பராக இருக்கானேன்னு நானும் நோட் பண்ணினேன். பாவம், ஒன் ரூட்டில் நான் எதுக்கு கிராஸ் பண்ணணும்னு தான் பேசாமல் லைனை இம்மிடியட்டாக கட் பண்ணிட்டேன். மிக மிக யதார்த்தமாக மனதில் பட்டதை, மனதிற்குள்ளிருப்பதை எந்த ஒரு விகல்பமும் இல்லாது பேசின சுமதியை ஆச்சரியமாக பார்த்தாள் வசுந்தரா. என்னால் இப்படி வெட்ட வெளிச்சமாக பட்டென்று எதையும் போட்டு உடைக்க இயலாது. ஏன்? என்னடி ஒரேடியா சைலண்ட் ஆகிட்ட? உன் மேலே இடித்ததுக்கு பதிலாக இந்த சுமதி மேலே மட்டும் அந்த ஹரிகிருஷ்ணா ஐஸ்கிரீமை கொட்டி இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த நேரம் ஐ லவ் யூ சொல்லி பைக்கு பின்னால் நான் போயிருப்பேன். நீ என்னடானா சுத்த அசமஞ்சமாக இருக்கிறியே? கிண்டலாக பேசி சிரித்தாள். சும்மா இரு சுமி, நீயும் உன் கற்பனையும் சகிக்கலை என்று வாய்தான் சொல்லிற்றே தவிர மனது சுமதியை எரிச்சலோடு நோக்கிற்று. என்ன இருந்தாலுமே இத்தனை குறும்பு ஆகாது இவளுக்கு. ஐ லவ் யூ சொல்லி பில்லியனில் தோற்றி கொண்டு போயிருப்பாலுமே இவளை. அதெல்லாம் யார் கேட்டது என்ற பொறாமை சோல் கொண்டது. என்ன ஆனது தனக்கு? அவன் மேல் இத்தனை ஓட்டுதல் ஒரேடியாக மனது உரிமை கொண்டாடுகிறது. தனக்குள் இப்படி அவனை கண்ட மாத்திரத்தில் தவிப்பு ஏற்படுவது போல அவனுக்குள்ளும் இருக்குமா? யார் கண்டது? மனதிற்குள் இருப்பதை அறிந்து கொள்ளும் மாயத்தை இதுவரை இந்த கம்ப்யூட்டர் விஞ்ஞான யுகமும் கண்டறியவில்லையே. பகுதி 2. ஆறே இல்லாத போது பாலம் அமைத்து அந்த பாலத்தின் மீது பலவிதமாக கற்பனையில் ஓடி திரிந்து அலைந்து அலைந்து ஓய்ந்தது மனம். அவனது கண்கள் பேசுகிறதே, அதை விடவா பெரிய அச்சாரம் கிடைக்கப் போகிறது? அவனுக்குள்ளும் சலனம் உண்டாகி இருக்குமோ? இது போன்று எப்படி வெளிப்படுத்துவது? என்னவோ தெரியவில்லை. அந்த கோட்டை மாரியம்மன் கோவிலில் அவனை கண்டதிலிருந்து முதலாக மோதி விடை பெற்று சென்றானே, அதுவரை ஒவ்வொன்றாக அக்குவேற ஆணிவேராக பீத்து போட்டு மனம் ஆலோலம் பாடி ஆனந்த கூத்தில் கழித்தது. எத்தனை முறைதான் திருப்பி போட்டு அந்த நிகழ்வுகளை மனக்கண் முன் ரசித்தாலுமே மறுபடி நினைத்து பார்க்க தோன்றிற்று, சளைக்காது. கூடவே இந்த எண்ணமும் உந்துதலும் நாளாக உற்சாகத்துடன் கூடிக்கொண்டே போயிற்று. வசுந்தராவின் பாவனைகளில் சிறு சிறு மாற்றங்கள், நடையில் இளங்கன்றின் துள்ளல், காதல் என்ற நினைவுகள் பரிசளித்த பூரிப்பின் செம்மை கன்னங்களில் இப்போது பூத்திருந்தது. சிரித்த முகமும் வாலிப்பான இளமையும் மெருகேறிய அழகிற்கு மேலும் மெருகூட்டியது. எனக்கா அதிசயமா இப்பெல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்கிற? எப்போ பாரு சீரியஸாக ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சத்தம் போடுவேன். உன் சத்தத்தையே காணோமே. வீடே மழை பெஞ்சு ஓய்ஞ்சா போல் அமைதியாக இருக்குது. இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் நம்ப மாட்டேன். முன்னை விட இப்போ தான் உன் முகம் அழகாக இருக்குது. எப்போ பாரு உருன்னு எதையோ தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருப்ப. இப்போது இருக்கிற வசுந்தராக்கா தான் அழகு. அதனால் எப்பவும் இப்படியே இரு. லதா செல்லமாக கன்னத்தை தட்டி போன பின்னர் அவசரமாக எழுந்து நிலை கண்ணாடி முன் நின்றாள். நிஜம்தானோ என்றிருந்தது. அகண்ட கெண்டை விழிகளில் லேசான மைப்பூச்சுடன் மிகவும் அழகாக இளம் ரோஜா பூவின் மென்மையான நிறத்தில் மிளிர்ந்த முகத்தை கண்கொட்டாது பார்த்து தன் அழகைத்தானே ரசித்தாள். முன்பெல்லாம் ஏனோ தானோவென்று உடை அலங்காரம் இப்போது அப்படியே தலைகீழாக மாறியது. அதே உடைகள்தான். அதனை மடிப்பு களையாது நிதானமாக உடுத்தி நீல பின்னலில் மறக்காது மல்லிகை சரம் பூத்து குலுங்க அவள் கல்லூரிக்கு வருவது சக தோழிகளுக்கு கூட ஆச்சரியம்தான். அட, வசுந்தராவா இது? இல்லை, வானலோகத்து வனதேவதையோ? இப்படி முல்லை கொடி போல மல்லிச்சரம் சுமந்து தளிர் நடை பயின்று வருவது யார் செய்த மாயமோ என்று சுமதி அச்சாரம் பிசகாத தமிழ் புலமையில் வர்ணிக்க, சும்மா இருடி என்றவளின் முகம் நாணத்தில் மேலும் சிவந்தது. எனக்கு தெரியும் என்ன காரணம்னு சொல்லட்டா என்று பேசிக்கொண்டிருந்தவள், மன்மதா நீ ஓடிவா என்று பாட்டுக்கு தாவினாள். மன்மதனா? இல்லை, ஹே கிருஷ்ணா முகுந்தா முராரே. ஹரே கிருஷ்ணா முகுந்தா முராரே. நிஜமான லைப்பில் தலையை அசைத்து அவள் பாட்டு பாடி அபிநயித்து கொண்டிருந்த அதே வேளையில், ஏய் வசு, உனக்கு ஃபோன். யாரோ ஹரிகிருஷ்ணாவா, லைனில் வெயிட்டிங் என்றபடி மூச்சு வாங்க லேசாய் குண்டடித்திருந்த தேகத்தை தாங்கியபடியே ராதா வேகமாக அங்கே வந்தாள். என்னது, ஃபோனா என்று இருக்கையை விட்டு எழுந்தாள் வசுந்தரா. யாரோ ஹரிகிருஷ்ணாவா, பியூன் வந்து சொல்லிட்டு போனா. அங்கே தேடினேன், காணோம்னு தான் இங்கே வந்தேன். என்னது, ஹரிகிருஷ்ணாவா? ஏய் வசு, சீக்கிரம் போடி. நில்லு, நானும் கூட வரேன் என்று வசுந்தராவை நெட்டி தள்ளியவாறே பின்தொடர்ந்தாள் சுமதி. ஏய், நீ வேற கத்தி ஊரை குட்டி தொலைக்காதடி, சத்தம் போடாத, சும்மா இரேன் சுமி. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஓ அப்படியா? உனக்கு பதிலாக ஓடி போய் நான் பேசிகிட்டு இருக்கேனே. உன்னோட டூப்பா மேக்கப்பெல்லாம் போட்டு ஒத்திகை பார்த்துட்டு வந்து சேரு என்ன என்று நடையை எட்டி போட்டாள் சுமதி. ஏய் சனி, எதுவும்
ஒளரி தொலைக்காத நாயே, நானே பேசிக்கிறேன், நீ பக்கத்தில் இரு போதும். எனக்கு லேசாக படபடன்னு வருது. நீ போய் ஃபோனை அட்டன் பண்ணு. பேசி முடித்ததுமே களைப்பு தீர ஓடி போய் ஒரு சோடா வாங்கி வரவா பெட்டி கடையில்? நீயும் உன் சேட்டையும் குரங்க, கொஞ்ச நேரம் சும்மா இரு என்ற வசுந்தரா புடவை தலைப்பால் முகத்தில் துளித்திருந்த வியர்வை அரும்புகளை ஒற்றி எடுத்தவளின் உள்ளங்கையில் லேசாக ஈரம் பிசுபிசுத்தது. ஹலோ, ஐ எம் வசுந்தரா என்று ரிசீவரை உயிர்ப்பித்தாள். ஹலோ, ஐ எம் ஹரிகிருஷ்ணா. மேடம் யாருன்னு ஞாபகம் இருக்கா? லேசான படபடப்பில் மிக மிருதுவாக எதிர்முனையில் ஒலித்த ஆண் குரலில் உற்சாகம் கலந்திருந்தது. யாரு? எந்த ஹரிகிருஷ்ணா? எனக்கு உங்கள் நேமெல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே, வேண்டுமென்றே கேட்டாள். ஓ சாரி, இன்னும் நான் கூட நேரில் பேசினதே இல்லையா, அதனால தான் தெரியல. இப்போதாவது ஞாபகம் வருதா மேடம்? எதிர்பார்ப்புகளுடன் கூடிய சந்தோஷத்தில் மென்மையாக ஒலித்த குரல் வசுந்தராவுக்குள் படபடப்பை அதிகமாக்கி இதயத்தின் இரத்த நாளங்களில் ஊடுருவி ட்ரம் ஸ்டிக்குகளாக ஹார்ட்டின் ஆர்டிகளையும் வென்ட்ரிகளையும் மாரத்தான் ஓட்டம் போல துடிப்பை துரிதமாக்கி ஓடவிட்டது. சட்டென்று என்ன பேசுவது என்று தெரியாது குழம்பியவாறே நின்றாள். ஏ தண்டம், பேசக்கூட வராதா? இந்த மொழி முழிக்கிற நீ எல்லாம் பிஎல் படித்து கெட்டு குட்டிச்சவராது தான் போச்சு. கேஸும் கோர்ட்டும் வழக்கமான உச்சஸ்தாதியில் சுமதி சலித்துக்கொள்ள சும்மா இரண்டி என்று அவளை பேசாதிருக்குமாறு கஞ்சாடை காட்டி விழிகளால் கெஞ்சினாள். டிஸ்டர்பாக இருக்கா மேடம்? எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே? பக்கத்தில் யாரது? அந்த வாயாடி பில் கலெக்டர் தானே என்று ரொம்பவும் பழகின மாதிரி அவன் பேச நிஜமாகவே வியந்தாள். என்ன சார், ஜோசியம் ஏதாவது தெரியுமா? இப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே. ஏதாவது சிஐடி பிரான்ச்சில் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருக்கீங்களா? எதிர்முனையின் சிரிப்பு அலை காதில் வந்து மோதி குறுகுறுப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் உங்களை மாதிரி துப்பறியும் சிங்கமாயிட முடியுமா என்ன? வருங்கால வழக்கறிஞர் போயே வாதாடிட்டு இருக்கிற அளவுக்கு அறிவு கிடையாதுமா? அவன் மிக மிக நெருங்கி வந்து உரிமையாக அம்மா என்ற குரலில் தேன் தடவி பேசினது மனதிற்குள் சென்று உற்சாக டானிக்காக இறங்கியது. அவன் மிக மிக என்ன பேச்சியே காணோம்? நான் ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லையே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவசரமாக பதிலளித்தாள். இன்டர்வியூவில் அட்டன் செய்யும் முதல் மாணவி போல. ஆனால் எனக்குள்ள ரொம்ப எதிர்பார்ப்பு, ஆவல், ஏன் ஆசைன்னு கூட சொல்லலாம். உங்களோட பேசணுன்னு. கொஞ்சம் நஞ்சமில்லை, நிறைய பேசணுன்னு உந்துதல். பேசினா என்ன நினைப்பீங்களோன்ற பயம் வேற. 2-3 நாளாக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி அழுத்து போய் கடைசியில் தான் கிடைச்சது அட்ரஸ்ஸு. நீங்கள் பிஎல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு. பயோடேட்டாவை தேடி கண்டுபிடிச்சிங்களா? இப்படி ஒப்பிக்கிறீங்களே என்ன? அதை விட்டால் பெருசாக வேறு என்ன வேலை? எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அண்ட் தென் ஐ வாண்ட் டு கண்டினியூ திஸ் டிஸ்டர்பன்ஸ். வை? பிகாஸ் ஐ லைக் இட் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு மீட் யூ. அவன் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக இதற்கு போய் தான் என்ன பதில் சொல்வது என்று தயங்கியவனலாக பேசாதிருந்தாள். ஓகே, நானே நேரில் பார்த்துக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில். அப்புறமா பேசிக்கலாமா? நீங்கள் அனுமதி மட்டுமே. பை, வச்சிடுறேன். அவன் தொலை தொடர்பை துண்டித்து வெகு வினாடிகளாகியும் கூட வசுந்தரா இன்னும் ரிசீவரை காதில் வைத்தே காத்திருந்தாள். ஏ சனினே, ஒன்று ஃபோனை கட் பண்ணு, இல்லை பேசு ஏதாவது. இப்படி ஈரமொழிங்கின மலைப்பாம்பு மாதிரி முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீனா என்ன அர்த்தம்? லைன் எப்படி கொடு. அப்படி என்ன தாண்டி அவன் பேசுகிறான், நானும் கொஞ்சம் கேட்குறேன் என்று லைனை பிடுங்கி தன் காதிற்கு பொருத்தி ஹலோ என்றாள். அடுத்த வினாடி மூஞ்சியும் முகரக்கட்டையும். லைன் டெட் ஆகி எத்தனை நேரமாச்சோ? நீ இந்த லோகத்தில் இருந்தா தானே என்று வசமாக 4 வசைமழை பொழிந்து 2 இடி இடித்து அழைத்து வந்தாள். தலை எழுத்து. அவர் பெரிய மன்மத குஞ்சு. இந்த ரதிதேவிக்கு ஃபோன் கால் போட்டு ஒரு தூது, இதில் துணைக்கு ஒரு ஆள். எல்லாமே கால நேரம் வளன்னு எப்போ பாரு ஏதாவது துணைப்பிக்கிட்டே இருப்பியே. என்னம்மா ஓமச்சி மாதிரி ஆக்ட் பண்ணுற? ஃபோனில் இரு என்ன இன்னொரு நாள் ஃபோன்லையா இல்லை நேர்லையா மாட்டட்டும் அந்த ஹரிகிருஷ்ணா. இது என்ன லா காலேஜா இல்லை இளிச்சவாய் காலேஜான்னு கேட்குறேன். சும்மா இரண்டி, நீ தான் இப்போ வளன்னு துணைப்பிக்கிட்டே வர. இது வரைக்கும் பேசினது கூட அதான் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேன் நானே. அன்னைக்கு மட்டும் ஒத்திக்க பார்த்துட்டு தான் ஓடி போய் மோதிக்கிட்டீங்களாக்கும். அம்மணி எம்மாடி, என்ன ஒரு நடிப்புடா சாமி. என்னமோ ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி. வேணுங்கிறப்ப ரூல்ஸை ஆளுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிறதா? அன்னைக்கு தெரியாமல் மோதின, இட்ஸ் ஓகே. தெரிஞ்சு பேசுகிறதுக்கு என்னவா? எம்மா தாயே மகராசி, ஆளை விடு. உன்னோட இம்சை தாங்கலை. வர பேசியே கொல்றடி. இப்படி அடுத்த அவரில் இந்தியன் ஃபினல் கோட் ஆஃப் த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்
ஃபார் த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் பற்றி லெக்சரர் அறுக்க ஆரம்பிச்சிடும். செம அறுவை. அதுவும் அந்த ஸ்பெக்ஸும் என்னம்மா இப்போ தான் டீனேஜ் மாதிரி நினைப்பில் பந்தா ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் சென்ஸ் ஸ்ப்ரேயும். எப்பா கிளாஸை விட பெரிய குமட்டல். சீக்கிரம் வா. கிளாஸ் ரூமில் இருக்கோ என்னவோ இருந்தால் அத்தனை பேர் மத்தியில் நீங்கள் வச்சு நினைக்கவே வேண்டாம். பேசியவாறே கிளாஸ் ரூமை நோக்கி நடையை எட்டி போட்டாள். குட்டி போட்ட பூனை மாதிரி குழைந்தபடி சுமதி வருகையில் முன்பிருந்த எரிச்சலும் பொறாமையும் காணாது போய் நட்பின் இறுக்கத்தில் இளமை குறும்பில் அவள் அப்படி பேசியிருப்பாள் என்கிற எண்ணம் மேலிட்டது. நல்ல வேலை லெக்சரர் இவர்கள் கிளாஸ் ரூமிற்குள் சென்ற பின் தான் வந்தார். 40 வயதிற்கு மேலிருக்கும் 10-15 வயதை குறைத்து காட்ட மேக்கப்பிலும் உடை அலங்காரத்திலும் ஏக பிரயத்தனத்தை விடாமுயற்சியாக சமீப காலமாக மேற்கொண்டு லேசான சரிந்த தொந்தி புடவை மடிப்பில் நிற்காது தனியாக தெரிந்தது. அபத்தமாக இருந்தது. வண்டி சக்கரத்திலிருந்து மொத்த மையையுமே வாரி அப்பிக்கொண்டு வந்திருந்தார் போன்று வழிந்து பிசிரடித்து கிடந்த கண்களுக்கு அழகூட்டி எதிராளியின் ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கு பதிலாக வெறுப்பை உண்டு பண்ணுவது போன்ற தோற்றத்தில் குடை ஜிமிக்கியும் சரிந்து தொங்கிய முல்லைச்சர பூவும் என்னவோ அபத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அழகான பேப்பர் சில்க் காட்டன் சாரியே அம்மாஞ்சியை அள்ளி செருகி கொண்டு அவசரத்தில் ஓடி வந்த மாதிரி தெரிந்தது. கிளாஸை கவனிப்பதை காட்டிலும் அந்த லெக்சரரின் மெனுக்களை பற்றி பிரஸ்தாபிக்காவிட்டால் சுமதிக்கு பொழுதே போகாது. கண்ணையும் அதை பாரேன், வசு பத்ரகாளி அம்மன் ஊர்வலத்தில் மரமணை வந்தாப்புல இருக்குது. இந்த டோரி கண்ணுக்கு மயிலன்னு யார் எழுதா? இடையிடையே கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி சுமதி வசுந்தராவின் அருகில் குனிந்து பேசி தனக்கு தானே சிரித்து கொண்டாள். பேசாம இரண்டி, அந்த லென்ஸ் பேபி உன்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. தொடையில் லேசாக வலிக்காது நிமிண்டினாள். வசு, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன சொல்லி தொலை. இந்த லென்ஸ் பேபி எப்படி லா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? விசித்திர பிறவிடினி, இல்லாத சந்தேகமெல்லாம் வரும் உனக்கு என்று சலித்து கொண்டே பாடத்தில் கவனத்தை செலுத்தினாள். வசுந்தராவிற்கு இடையிடையே ஹரிகிருஷ்ணாவின் ஃபோன் உரையாடல்களும் மெலிதான சிரிப்பும் காதிற்குள் வந்து மோதி எதிரொலிப்பது போன்ற பிரம்மையாக இருந்தது. இன்னும் சரிவர முழுதாக அந்த உருவத்தை நேரில் பார்த்து பேசியதே இல்லை. அதற்குள் இப்படி ஆர்ப்பரிக்கிறதே மனம். இதைத்தான் கண்டதும் காதல் என்பார்களோ என்று தோன்றிற்று. ஆக மொத்தம் அன்றைய வகுப்பில் சரிவர கவனம் செலுத்த இயலவில்லை. சுமதி கொட்டாவி விட்டுக்கொண்டு ஏதோ எட்டிக்காய் ரசத்தை யாரோ வலுக்கட்டாயமாக திணிக்கிறார் போல முகத்தை அஷ்டகோணலாக்கி தலையெழுத்து என்றபடி உட்கார்ந்திருந்தாள். ராதா இன்று கிளாஸ் கட். கண்ணம்மா ஏதோ பென்சிலால் கிறுக்கியபடி கார்ட்டூன் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் வெள்ளைத்தாளை விகாரப்படுத்தி கொண்டிருந்தாள். மாணவர்களது பக்கம் கேட்க வேண்டுமோ? ஒன்-டே கிரிக்கெட் டெஸ்ட் கமெண்ட்ரியை பாக்கெட் சைட் டிரான்சிஸ்டரில் கேட்டவாறு ரகுமான், கோபால் இருவருமே கடைசி பெஞ்சில் எந்த லட்சியமும் மற்றவர்களாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர். யார் கூர்ந்து கவனித்து ஆத்மார்த்தமாக குரு துரோகம் செய்யாது கல்வியை போற்றுகிறார்கள்? இப்பொழுதெல்லாம் ஏதோ பொழுதுபோக்கிற்காக கல்லூரிக்கு வருகிறார்கள். ஆக மொத்தம் யாரும் அவ்வளவாக நாட்டம் செலுத்துவதில்லை. நிகழ்காலத்தை இறந்த கால கனவுகளுடன் ஒப்பிட்டு சலித்தும் எதிர்கால கற்பனைக்கு அஸ்திவாரமிட்டும் பொழுதை தொலைத்து கொண்டிருப்பவர்களே அதிகம். லட்சிய மாணவி வசுந்தரா மட்டுமே. இதுவரை அந்த கல்லூரியிலேயே எந்த மாணவனும் அத்தனை மதிப்பெண்கள் பெற்றதில்லை என்று பிரின்சியும் கோ லெக்சரரும் அத்தனை பேருமே டிஸ்டிங்ஷனில் தேறிய வசுந்தராவை மிகவும் பாராட்டி அவளை ஊக்குவித்து மேடை கழித்து பரிசளித்த போது அப்பா இல்லையே இதை காண என்றிருந்தது. மனது ஏகப்பட்ட சந்தோஷத்தில் பெருமிதத்திலும் திளைத்து கிடந்தது. கல்லூரி பிரிவு உபச்சார விழா இனிதே நடைபெற்று முடிந்தது. இனி பிரிய போகிறோம் என்கிற எண்ணம் மேலிட ஒரு கூட்டு கோயிலாக கூவி திரிந்த அந்த வழக்கறிஞர்கள் கல்லூரி என்கிற ஆழ விருட்சத்தை விட்டு பிரிந்து செல்ல போகிறோம் என்ற வருத்தம் நெஞ்சில் ஊடுருவ கண்கள் லேசாக பணித்தது. பின் ஒவ்வொருவரும் ஆல் த பெஸ்ட் என்று எதிர்பட்டவர்களை வாழ்த்தி விடை பெற்ற போது ஏனோ நெஞ்சு கனத்து போயிருந்தது வசுந்தராவிற்கு. நாளை முதல் இங்கு வர இனி அர்த்தமே இல்லை. கல்லூரி வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் முடிந்துவிட்டது. இனி வாழ்க்கையின் ஏணிப்படியில் ஏறியாக வேண்டும். ஸ்திரமாக இந்த கல்வியை நிலைநிறுத்தி அதை ஆதாரமாக வைத்து ஒவ்வொரு படியாக ஏற வேண்டும். லெட்டர் போடுடி மறக்காம, இல்லை வீட்டுக்கே வந்து பின்னி எடுத்துடுவேன் என்று வழக்கமான உச்சஸ்தாதியில் சுமதி வசுந்தராவின் கரங்களை பற்றினாள். முதல்ல நீ லெட்டர் போடு, அப்புறம் பதிலை பார்த்துட்டு வந்து கட்டி வச்சு உதப்பியான். இன்னும் குறும்பே போகலை உனக்கு சுமி. வசு, கல்யாணம்னா அவசியம் பத்திரிக்கை அனுப்பி வை. அந்த சாக்கில் ஒரு வாரம் உன்னோட வந்து டேரா போட்டுறேன். பார்ப்போம் என்று மெளிதாக நகைத்தாள். மறந்துட மாட்டியடி இந்த சுமதியை? யாரை மறந்தாலுமே இந்த சுமதியை மறக்க முடியுமா? அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிளம்பலாமா?
என்றவளின் கண்களில் நீர் துளித்து சற்றென்று விழிகளை நெறித்தது. நட்பின் மிகுதியில் அந்த இனிய மாலை பொழுதில் நெஞ்சில் பிரிவு சுமையையும் அடக்கமாட்டாத துக்கத்தையும் எளிதாக கீறி பார்த்தது. இருவரும் பேசாது பஸ்ஸில் ஏறி அமர்ந்தனர். ராஜகணபதி கோவில் வரை ஒன்றாக சேர்ந்தே வந்தனர். வசு, உனக்கு நல்லதோ கெட்டதோ எதுனாலுமே எனக்கு தெரியப்படுத்தி, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே கஷ்டம்னு வர்றப்போ சுமதியை மட்டும் மறந்துடாத. என்னால் உன்னை பார்க்காம பேசாமல் எப்படி இனி காலத்தை கழிக்க போகிறேனோ தெரியல. கோர்ஸ் முடிச்சாச்சு. இனி அப்பா இருக்கிற சித்தூர் வீட்டில் தான் அம்மாவும் நானும் இருப்போம். எதுனாலுமே லெட்டர் போடு என்று கடைசி நிமிட துளி வரையிலும் வாஞ்சையாக கைகளை பற்றியபடியே பேசி கண்ணீர் மல்க விடை பெற்றபோது மனதின் ஏதோ ஒரு மூலையில் வலித்தது. ஏய் வசு என்று பூனைக்குட்டியாக இத்தனை காலம் இழைந்து பிரியா சிநேகிதியின் பிரிவு சுமதிக்கு வலித்ததை காட்டிலுமே அதிகமாக வலித்தது. இதைத்தான் நட்பின் சாரம் என்பதோ என்னவோ. மனம் கணக்க கோவிலில் இன்னும் உட்கார்ந்திருந்தாள். பின்னர் எழுந்து பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்தாள். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டிற்கு நடந்தே போய்விட்டாள். அங்கிருந்து நிறைய பஸ்கள் கிடைக்கும் தன் இல்லம் செல்ல. இங்கு தவம் கிடக்க வேண்டும் பலிகடா மாதிரி என்ற எண்ணம் தோன்ற அந்த அந்தி மாலை பொழுதில் எப்பொழுதும் போல விரைவான நடை இல்லாது மிகவும் மெதுவாக இனி வீட்டிற்கு போய் எண்ணத்தை வெட்டி முறிக்கப் போகிறோம் என்கிற விட்டேற்றியான மனப்போக்கில் காலார நடந்தாள். பஸ் ஸ்டாண்டில் ஹலோ ஹலோ என்ற குரல் மிக அருகில் ஒலிக்க யாராக இருக்கும் என்று திரும்ப, மேடம் உங்களை தான் என்று எதிர்ச்சாரியிலிருந்து ஹரிகிருஷ்ணா வந்து கொண்டிருந்தான். பார்த்த மாத்திரத்தில் முந்தைய ஆயாசமான மனம் எங்கோ போய் சலவை செய்து கொண்டு வந்ததோ தெரியவில்லை. உற்சாகமாக குதித்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள், அப்படி ஒரு பிரகாசம் முகத்தில். ஊரில் தான் இருக்கீங்களா? கண்லியே காணோமே என்றவாறு அருகில் வந்து நின்றான் ஹரிகிருஷ்ணா. அவன் மேலிருந்த சாண்டல்வுட் பவுடர் வாசனையும் யார்ட்லி சென்ட் வாசனையும் காற்றில் ஒரு சேர கலந்து வந்து வசுந்தராவின் நாசியை வருடிற்று. சற்றும் அவனை எதிர்பார்க்கவில்லை, அதுவும் இந்த நேரத்தில். தெரியுதா, ஐ எம் ஹரிகிருஷ்ணா. தெரியும் என்று மெலிதான வெட்கத்துடன் தலை குனிந்தாள். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபார்வல் பார்ட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுதா மேடம் என்றவனை இவனுக்கு எப்படி தெரியும் என்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்தாள். எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்குறீங்களா? ஃபோனில் பேசின மறுநாள்லேருந்து நான் தான் தினமும் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு கவனிச்சிட்ருக்கேனே. உங்களோட பேசி என்னோட ஆத்மார்த்தமான எண்ணங்களை உடன் பகிர்ந்துக்கிட்டு உடனே அதை சரிச்சிக்கவும் தயாராக இல்லை. அதனால தான் உங்களை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணலை. சாரி. என்ன திடீர்னு எதிர்பாராத விதமாக வந்து நின்றுட்டு இப்படி பேசுகிறானேன்னு நினைக்கிறீங்களா? உரிமையோடு அவன் பெயர் விட்டு அழைத்த விதம் அவளை என்னவோ செய்தது. வசுந்தரா, எனக்கு உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. சாரி, இப்போவே டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்க்கலாமே என்று உதடுகள் உச்சரித்தாலுமே, என்ன பேச போகிறாய் என் காதல் கண்மணியே, ஆசை ஆணழகனே என்று உள்ளுக்குள் உள்ள முச்சஸ்தாதியில் கூக்குரலிட்டு உற்சாகத்துடன் துள்ளி குதித்தது. ப்ளீஸ், எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி தரணும். கிட்டத்தட்ட கெஞ்சும் குரலில் கோரிக்கை விடுத்து அவனது வேண்டுகோளை நிலைநாட்டினான். முதலாக சந்தித்த அதே கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கே போகலாம். இங்கிருந்து லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது. என்ன? குழம்பி போய் நின்றிருந்த வசுந்தரா ஏதோ அவனது காலடி தடம் பற்றி செல்ல இதயத்தின் லேப்டாப் ஓசை காதுக்கே கேட்பது போன்றிருந்தது. கோவிலில் அம்பாள் தரிசனம் பெற்று பிரசாதம் பெறும் வரை ஒன்றுமே பேசவில்லை. இருவருக்குமே உள்ளுக்குள் கிடந்த உள்ள துடிப்புகளை வெறும் வார்த்தைகள் சொல்லிவிட இயலாது. பிரசாதத்தை வாங்கி கொண்டு நிமிர்ந்தவன் வழக்கத்திற்கு மாறாக அவள் மீது இப்பொழுது அவன் மோத அவனது நெற்றியில் இருந்த விபூதிக்கேற்று அவளது நெற்றியில் ஒற்றிக்கொண்டு சிரித்தது. பளிச்சென்று வசுந்தராவின் இதழ்கள் தன்னை அறியாது புன்னகையை சிந்திற்று. உட்புறமாக சற்று தள்ளிப்போய் இருவரும் அமர்ந்தனர். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதும் பின் பக்த கோடிகளை பார்ப்பதுமாக வெளியே இருந்த ஃபேன்சி ஸ்டோரையும் எவர் சில்வர் பாத்திரை கடை ஒட்டினார் போற்றிருந்த கற்பூர ஊதுபத்தி அர்ச்சனை தட்டு கடைகளையும் மாறி மாறி பார்வை மேய்ந்து கொண்டு வினாடிகளை நிமிஷங்களாக மாற்றி மௌனத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது. வசுந்தரா, ஐ லவ் யூ என்று சட்டென்று சொன்னதோடு மட்டுமல்லாது பட்டென்று அவளது வளைக்கரம் தொட்டு தன் செவ்விதழ்களை பதித்து அதே வினாடியில் அவன் விலகி அவளது விழிக்குள் தன் வினாவிற்கான விடையை தேடினான். மிக அருகில் அவனது விழி மலர்களை தரிசித்து அதன் தீட்சண்யம் தாங்காது கூசிப்போய் சற்று முன் நடந்த நிகழ்வுகள் கூச்சத்தை உண்டு பண்ண பேச்சு மூச்சற்று நெஞ்சை அலைப்பாய வைத்து சொல்லில் அடங்கா ஒரு தவிப்பை ஏற்படுத்தியது வசுந்தராவிற்கு. வசுந்தரா மிக உரிமையாக அவன் அழைக்க தன் பெயரை புதுமை அடைந்து ஒலிப்பது போன்றிருந்தது அவன் குரலின் மென்மையில். என்ன என்பது போல அவனை ஏறிட்டவளின் கன்னங்களில் நாணம்.
வசுந்தரா, எனக்கு உங்களை அன்னைக்கு இந்த கோவிலில் பார்த்த முதல் நாளே பிடிச்சிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. பார்த்த அந்த நிமிடமே என் மனதை பறி கொடுத்து விட்டேன். சாரி மோதி, நீங்களே திருடிட்டீங்கன்னு சொல்கிறது தான் சரி. ஐ லவ் யூ. வார்த்தை பிரயோகங்கள் நச்சென்று ஆணி அடித்தார் போன்று நெஞ்சத்தின் அடி ஆழம் வரை ஊடுருவி சென்றது. என் வாயால் சொல்ல காத்திருந்து தேடி தவித்தது போன்று நீயும் தவித்தாயோ என் அன்பு செல்வமே என்று ஏகோபித்த சந்தோஷத்தில் கவி பாடியது கண்கள். ஓகே, டைம் ஆயிடுச்சு, வீட்டில் அம்மா தேடுவாங்க, நான் கிளம்பணும். இன்னொரு நாள் 6 அமர பேசிக்கலாம் என்று 6:30 மணியாகிவிட்டிருந்த வாட்சை பார்த்தவாறே கூறினாள். வசுந்தரா, எனக்கு பதில் சொல்லாமல் போறீங்களே? அவனது வார்த்தைகளில் ஏமாற்றம். பதிலுக்கு வசுந்தராவின் புன்னகைதான் பரிசாக கிடைத்தது. சிரிக்கிறப்ப ரொம்பவும் அழகாக இருக்கிறீங்க வசுந்தரா என்று அந்த மாலை பொழுதின் இரவு அத்தியாய தொடக்கத்தில் ஐஸ் வைத்தான். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தி சேம் டு யூ என்று தலை குனிந்தவாறு பதிலை சொன்ன வசுந்தராவை ஒரு கணம் புரியாது பார்த்து குழம்பி பின் மனதிற்குள் அவள் உச்சரித்த சொற்களை ஓடவிட்டு பார்த்து விடை கண்டவன் முகம் 1000 வாட்ஸ் பல்பின் பிரகாசமாக ஒளிர்ந்தது. தேங்க்யூ தேங்க்யூ என்று சந்தோஷ பெருமிதத்தில் தனது உள்ள கிடக்கையின் உற்சாகத்தில் லேசாக அவளது கையை பற்றி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். யாரும் பார்க்க போகிறாங்க, நான் கிளம்புறேன் என்று அவனிடமிருந்து விலகி விடை பெற்று ஜன நரிசலனோடு அடுத்த 5வது நிமிடம் காணாது போனாள். காதல் தெய்வமே, நீ வரமளித்த தாயல்லவோ என்று விசுவாசம் மேலிட அம்பாளுக்கு மேலும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துவிட்டு தனது பைக் நிறுத்தப்பட்டிருக்கும் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். அவனது மனம் நிறைய ஒப்புதல் கிடைத்துவிட்ட அங்கீகாரத்திலேயே உற்சாகத்தில் தெளித்து கொண்டிருந்தது. சாலைகளுக்கிடையே விரைய காற்று காதலி அவனுடைய ஷாம்பு கேஷத்தை அலட்சியமாக கலைத்துவிட்டு கொஞ்சி குழாவினாள். லேசாய் விசிலடித்தபடியே தனது வீட்டிற்குள் சென்றான். வீடு என்றால் அது அவ்வளவு மரியாதையாயிராது, பங்களா என்பதுதான் பொருந்தும். நீளமான அகன்று உயர்ந்திருந்த கிரில் கேட்டின் இருபுற கதவுகள் கிரீச்சிட கேட்டை திறந்துவிட்டு இயந்திரத்தனமான ரோபோ சல்யூட் அடித்த கூர்காவை கடந்து பைக்கை போர்டிகோவில் நிறுத்தி சாவியை எடுத்துக்கொண்டு ஹிந்தி பாட்டின் மெட்டை இதழ்கள் முணுமுணுக்க உற்சாகமாக உள்ளே நுழையும் மகனை எதிர்கொண்டாள் அம்மா மகாலட்சுமி. மகாலட்சுமி என்று பொருத்தமாய்த்தான் பெயர் வைத்தார்களோ என்னவோ. ஏகப்பட்ட ஐஸ்வர்யங்களுடன் அழகுடன் இளமை பொலிவு குன்றாத பணக்கார மினுக்களில் ஒய்யாரமாக தெரிந்தாள். என்ன இவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணா? வழக்கமாக 9:10க்கு முன்னாடி எட்டிய பார்க்க மாட்டியே என்றபடி மகனின் அருகில் சோஃபாவில் அமர்ந்தாள். சத்தமாக 1 ஏக்கர் அளவில் இந்தம்மா கோவில் பிரசாதம் என்று நீட்டிய மகனை விழிகள் நிறைய வியப்புடன் ஏறிட்டாள். என்ன அதிசயம், ஏதாவது திருவிழா விசேஷம்னா மட்டும் ஒப்புக்கு சப்பானியாக வந்து நிற்கிற ஆள், எப்போ கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்த? உனக்கு தான் நன்றி சொல்லணும் அம்மா. தாயே, உன் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு உன்னுடன் வந்ததற்கு உனக்கும் உனது பிறந்த நாளுக்கும் கோடி நன்றி. இல்லையேல் என் அருமை வசுந்தராவை சந்தித்தே இருக்க முடியாது என்று மனதிற்குள் எண்ணங்கள் ஓடின. மகாலட்சுமி கேள்விகளை தொடுத்தவாறு இடது பக்க அறைக்குள் சென்று பீரோவில் வைத்திருந்த ஃபோட்டோவையும் ஜாதக குறிப்புகளையும் எடுத்து வந்தாள். இது பெங்களூர் பொண்ணு, சாம்ராஜ் நகரில் பெரிய பங்களா, அப்புறம் இங்கே சேலம் அரிசிபாளையத்தில் 20 ஏக்கரில் தோப்பு துறவு வயல்னு நிறைய சொத்து இருக்குது. பொண்ணு பிஎஸ்சி முடிச்சிருக்கான். இது ஈரோடு டெக்ஸ்டைல் மில்ஸ்களோட பொண்ணு. கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் ஸ்பின்னிங் மில் வேறு வச்சுருக்காங்களாம். ஒரே பொண்ணுங்கிறதுனால எல்லா சொத்துமே பொண்ணு பேரில் தானா. பொண்ணு பேர் அமுதா. இது தாரமங்கலம் ஜெகதீஷ் ஐயங்காரோட பொண்ணு. பெரிய சொத்து, ஏகப்பட்ட பணம் புழக்கம். 2 அண்ணனா. புரோக்கர் தான் எல்லா விவரங்களையும் சொல்லிட்டு போனார். இந்த 3லேயும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணப்பா. காலாகாலத்தில் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போவே உனக்கு 27 வயசு ஆச்சு அம்மா. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் பரவாயில்லைன்னு தோணுது, தயக்கமாக பதில் சொன்னான். என்ன கிருஷ்ணா, பட்டுன்னு இப்படி சொன்ன எப்படி? உன்னை விட சின்னவன் சிவா, அவனுக்கெல்லாம் கல்யாணமாகி பொண்டாட்டி இப்போ வளகாப்புக்கே போயிருக்கிறா. அம்மா, நான் பதிலை யோசித்து சொல்கிறேன் என்று சோஃபாவை விட்டு எழுந்தான். என்னப்பா, ஃபோட்டோவை கூட பார்க்கல? சாரிம்மா, கொடுங்க என்று அம்மா ஏதாவது நினைத்து கொள்வாளா என்ற எண்ணத்தில் வாங்கி கொண்டு தனது அறைக்கு சென்றான். வசுந்தரா, உன்னை எதன் பொருட்டும் இழக்க மாட்டேன். இந்த ஹரிகிருஷ்ணா இந்த உலகையே விலையாக கொடுத்தாலும் கூட எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே தேவையில்லை. உன் சின்ன புன்னகைக்கு ஈடாகுமா அவையெல்லாம்?
அப்பா நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார். அம்மா பழமையில் ஊறி போனவள். அதுவும் இல்லாமல் ஐயங்கார் என்று ஜாதி ரத்தம் வேறு. சாதாரணமாக வேறு வீடுகளுக்கு விசேஷம் என்று சென்றால் கூட ஆச்சார அனுஷ்டானம் பார்த்து சாப்பிடுவா. வெறும் சாப்பாட்டு விஷயத்திலேயே இப்படி பேதம் பார்ப்பவள் வேறு ஜாதி பெண்ணை, அதுவும் எந்தவித வசதியும் மற்ற ஏழ்மை நிலையைச் சேர்ந்த குடும்பத்து பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொள்வாளா? அப்பா வெங்கடேஸ்வர ஐயங்கார் என்றால் ஏக மரியாதை. அவர் வருகிறார் என்றால் வேலையாட்கள் எல்லாம் தோளில் இருக்கும் துண்டை இடுப்பில் கட்டி பவ்யமாக கும்பிடு போட்டு மரியாதை செலுத்துவார்கள். சேலத்தில் 5 ரோடில் சமீப காலமாக கட்டப்பட்ட ஹோட்டல் தென்னவனில் ஏகப்பட்ட காசுகளை வாரி எறித்து அந்த இடத்தையே பிரம்மாண்டமாக்கி விட்டிருந்தார். கொள்ளை கொள்ளையாக நாலாதிக்கும் ஸ்ரீதேவி பீய்த்து கொண்டு கொட்டினாள். திருப்பதியில் வெங்கடேஸ்வரனுக்கு திருக்காணிக்கைகள் இனம் வாரியாக பிரித்து சலித்தெடுப்பார்களே, அதுபோன்று இந்த வெங்கடேஸ்வர ஐயங்காரின் ஹோட்டலில் இனம் வாரியாக பிரித்து சலித்தெடுக்கவே தனியாக 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து நிர்வாகம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்காடு அடிவார ரோடில் பெட்ரோல் பங்க் ஏஜென்சி 2-3 நிலபுரன்களை பத்திரம் எடுத்து ரகவாரியாக படித்து பார்த்தால்தான் எங்கெங்கே என்னென்ன இருக்கிறது என்பதை புரியும். பணக்கார திமிர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னிடம் பணியாற்றும் வேலையாட்களுக்கு அள்ளி தருவதில் கொடைவல்லல். கௌரவத்திற்காக எத்தனை பெரிய தொகையுமே இழக்க தயங்க மாட்டார். கடவுள் பெயரில் அதீத பக்தி. அவரது பிறந்த நாளன்று ஹரிகிருஷ்ணனுடைய பிறந்த நாளன்றும் அனாதை இல்லங்களுக்கு விருந்து வழங்கப்படும். ஆனால் மிகவும் கண்டிப்பானவர். ஒழுக்கம் அவருக்கு அதிமுக்கியம். அப்பேற்பட்ட செல்வந்தர் தனது ஒரேயொரு அருமை செல்வகுமாரனுக்கு எந்த இடத்தில் பெண் எடுக்க வேண்டும், அதனால் தன் செல்வாக்கு இன்னும் எத்தனை படி உயரும் என்று கணக்கு போட்டு கற்பனை கோட்டையே கட்டி வைத்திருப்பவரிடம் போய், நான் ஒரு ஏழை குமஸ்தாவின் மகளை காதலிக்கிறேன், அவளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாள். அவரது கோபம் தரைமட்டத்திலிருந்து ஹோட்டல் தென்னவனின் உச்சிக்கு எகிற ஹைப்பர் டென்ஷனை நிச்சயம் உண்டாக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இத்தனை அழகுடனும் அறிவுடனும் படைத்த அந்த பிரம்மா கொஞ்சம் செல்வாக்கையும் கொடுத்து விட்டிருக்க கூடாதா? அடுத்த நிமிடமே என் அப்பாவும் அம்மாவும் உனது பேரழகில் மயங்கி தட்டேந்தி பெண் கேட்க வீட்டிற்கு வந்திருப்பார்களே. இதைத்தான் விதியின் விளையாட்டு என்பதா? எப்படி இவர்களை சமாளிக்கப் போகிறோனோ? யோசித்தவாறே டிவியின் ரிமோட் கண்ட்ரோலை ஆன் செய்தான். லேசாக தலைவலித்தது. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். தலைவலி லேசாக குறைந்த மாதிரி வந்தது. என்ன சார், ரூமுக்குள்ளே வரலாமா என்று கேட்டபடியே அப்பா எதிர்பாராத விதமாக அறைக்குள் நுழைய சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் மொத்தமாக சமாதியாக்கிவிட்டு திடுக்கென்று நிமிர்ந்து விழித்தான். அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எப்பொழுதுமே அவனது அறைக்கு வரவே மாட்டார். ஏதாவது பேச வேண்டுமென்றால் டைனிங் ஹாலிலோ காலை வேலைகளில் அழைத்து பேசுவார். அதோடு சரி. அவருக்கு பிஸ்னஸ் வேலை, கோவில் நன்கொடை என்று எப்பொழுதுமே அலைந்து கொண்டே இருப்பார். என்னப்பா, சொல்லி விட்டுருந்தா நானே ரூமுக்கு வந்திருப்பேனே. என்னடா, என்ன கலவன்னு முழுசாவே தீர்மானம் பண்ணிட்டியா? 52 வயசு தானே ஆச்சு, இன்னும் எத்தனை காலம் ஓடியாட வேண்டி இருக்குது? ஆமாம், அம்மா சொன்ன பொண்ணுங்களை பார்த்தியா? உனக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லு. வர்ற ஆவணியில் முகூர்த்தம் வைக்கிற மாதிரி எனக்கும் நோக்கம். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சாதானே எல்லா காரியங்களுக்கும் தோதா இருக்கும். என்ன சொல்கிற? சரிப்பா, வார்த்தைகளை மென்று விழுங்கினான். எங்கே ஃபோட்டோவை கொடு பார்க்கலாம். நான் காலையில் போகிற அவசரத்தில் பார்த்தேனா? உட்காருடா, மரியாதையெல்லாம் மனசோட இருக்கட்டும். மிக யதார்த்தமாக எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தோழமையுடன் அருகில் அமர்ந்து இதில் யாரோ என் வருங்கால மருமகளோ என்பது போன்ற கேள்விக்குறியுடன் ஃபோட்டோக்களில் பார்வையை பதித்தார். பின் மகனை ஏறிட்டார். எல்லாருமே அழகாக தான் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யமாக தான் இருக்குது. 3 ஜாதகமும் பொருத்தமாக சரியாக இருக்குது. இதில் யாருக்கு கொடுப்பினை இருக்குதோ பகவானுக்கு தான் வெளிச்சம். சீக்கிரமே உன் பதிலை சொல்லிட்டின்னா எஸ்டிடி போட்டு நானே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிடுறேன். குட் நைட் என்று வந்த வேலை முடிந்தது என்று அறையை விட்டு சென்றார். திருடனுக்கு தேள் கொட்டினார் போல இருந்தது. அந்தஸ்து, கௌரவம் இவை எல்லாவற்றையும் விட எனக்கு என் எதிர்காலம் பெரிது. என் காதல் கனவு நிறைவேற இந்த தகப்பன் தன் கௌரவத்தை சற்று தளர்த்தி கொண்டுதான் ஆக வேண்டும். கேட்டுத்தான் பார்ப்போமே என்று முற்றுப்புள்ளி வைத்தான். மறுநாள் காலை ஃபேக்டரியிலிருந்து ஆள் வர இவன் எழுவதற்கு முன்பே அப்பா கிளம்பி சென்று விட்டிருந்தார். அப்பாடா என்று பெருமிதமும் நிம்மதியும் கவிந்தது மனதிற்குள். வசுந்தராவை இன்று பார்த்தாக வேண்டும் என்று மனம் துடித்தது. அம்மா ஆவி பறக்க இட்லிகளை தட்டில் அடிக்கிய போது ஏதோ ஒரு சிந்தனையில் லயித்திருந்தான். ஹரி, என்ன மலைச்சு போய் உக்காந்துருக்கிற? எங்கே இருக்குது நினைப்பெல்லாம்? புதுப்பின பெண் தான் சுய நினைவே வந்து அறக்க பறக்க இட்லிகளை விழுங்கினான். அவன் கை அலும்பவும் ஃபோன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. ஹலோ, நான் தான் அப்பா பேசுகிறேன் ஹரி.
நான் இப்படியே பொள்ளாச்சி போகிறேன், அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிடு, டிரைவரை அனுப்பி வைக்கிறேன், ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்டு வர 4 நாள் ஆகுன்னு சொல்லிவிடு. ஃபேக்ட்ரியும் ஹோட்டலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ என்று கட்டளை வாக்கியங்களாக எல்லாமே வந்து காதில் மோத சரி சரி என்று தலையாட்டியவாறே ரிசீவரை அதனிடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான். எம்மாடி, பெரிய தலைவலியிலிருந்து தற்காலிக விடுதலை. 4 நாள் இருக்கா? அப்படின்னா 96 மணி நேரம். ஓ காட், தேங்க்யூ வெரி மச். இந்த 4 நாட்களுக்குள்ளே எத்தனையோ காரியங்களை செய்யலாமே என்று மனது சிறகு இல்லாதே பறந்தது. அப்பா பொள்ளாச்சி போகிறாங்களாம், ட்ரெஸ் ஐட்டம்ஸை பேக் பண்ண சொன்னார், டிரைவரை அனுப்புகிறாரா, வர 4 நாள் ஆகுமா? சரியா போச்சு. மாதத்தில் எண்ணி 7 நாள் 8 நாள் தான் வீட்லேயே இருக்கிறது. எப்போ பாரு டூரு பிஸ்னஸ் கேம்ப்புன்னு ஓடிட்டே இருக்கிறாரு மனுஷன். மகாலட்சுமியின் ஒன்றுவிட்ட சித்தி மற்றும் அவளது உறவுகள் எல்லாம் ஏதோ ஒரு நோட்டை சொல்லை காரணம் காட்டி வீட்டில் டேரா அடித்திருந்தது. ஏதோ கல்யாண சத்திரம் போல சந்தைக்கடையின் இறைச்சல் மாதிரி 2-3 நாட்களாக அவுட் ஹவுஸின் ஒவ்வொரு இடமும் திமிகுலப்பட்டது. வெங்கடேஸ்வர ஐயங்கார் இதையெல்லாம் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார். அவருக்கு தேவை பிஸ்னஸ். அதில் எப்படி 4 திக்கும் கிளை பரப்பி ஆலவிருட்சமாக நிலைத்து நிற்க முடியும் என்கிற கண்ணோட்டத்தில் மட்டுமே செயல்படுவார். ஆமாம், நான் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கும் போகணும், வர லேட் ஆகும், எனக்குன்னு தனியாக சாப்பாடு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாத என்று சொல்லிவிட்டு விரைந்தான். சின்னையா வந்திருக்கிறாங்க என்று ஏதோ ஒரு தலை சேதி சொல்ல, சின்னையாவா என்று ஐயப்பட்டு பின் ஹரிகிருஷ்ணாவினுடைய தலையை பார்த்ததுமே வாங்க ஐயா என்று வணக்கம் தெரிவித்தனர். மேனேஜர் சிவசண்முகம் எதிர்கொண்டு வரவேற்றார். மதியம் 2 மணி வரை ஃபேக்ட்ரி கணக்கு வழக்கு விவகாரத்தில் ஓடியது. பின் சொல்லிக்கொண்டு ஹோட்டல் தென்னவனுக்கு கிளம்பினான். மாலை 7 மணிக்கு பின்னர் தான் கூட்டம் தொடர்ந்து இருக்கும். அதுவரை என்ன செய்வது என்று யோசித்து நேராக பைக்கை வசுந்தராவின் வீட்டை நோக்கி செலுத்தினான். அவளை பார்க்க வேண்டுமென்ற ஆவா நெஞ்சம் முழுக்க வியாபித்திருந்தது. சென்ற மாதத்தில் அவள் அறியாது அவளை பின்தொடர்ந்து ஓரிரு நாட்கள் சென்றதால் அந்த தெருவும் ஓட்டு வீடும் அவனுக்கு பரிச்சயமாயிருந்த விஷயம். அவள் எதிர்பாராத இந்த நேரத்தில் சென்று ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையில் வசுந்தராவின் வீட்டருகே வண்டியை நிறுத்தினான். மதிய வேளையில் ஆளரவமற்ற தெரு அம்போ என்று கிடந்தது. எந்த வீட்டிலுமே சிறு சலனமும் இல்லை. வீட்டை நெருங்க நெருங்க மனதிற்குள் லேசாக ஒரு பயம், தயக்கம், நெருடல். மெதுவாய் கதவை தட்டினான். சிவகாமி அடுக்கலையில் இருந்தாள். அத்தையம்மா தலைவலி என்று தாவாரத்தில் நீட்டி முடங்கி கிடந்தாள். லைப்ரரி புத்தகத்திலிருந்து தனது கவனத்தை விடுவித்து யாராக இருக்கும் என்று கதவை திறந்தவள் ஆச்சரியத்தோடு லேசாக அதிர்ந்து, நீங்களா என்று நம்ப மாட்டாது விழிகள் விரிய அவனை ஏறிட்டாள். ஏன், நான் வரக்கூடாதா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த நேரத்தில் அதுவும் நீங்கள் இங்கே எப்படி? அம்மா இருக்காங்களே. வார்த்தைகள் சரிவர வெளிவராது தடுமாற்றத்துடன் வந்தன. வசு, ஈவினிங் ஹோட்டல் தென்னவனில் 6 to 7 வெயிட் பண்ணுறேன், வர முடியுமா? ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொலைய விழும். சீக்கிரம் போங்கன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா? ஓகே, நான் கிளம்புறேன். ஹரிகிருஷ்ணா வேணும்னா ஹோட்டலுக்கு கட்டாயம் வரணும். சொன்னவன் அவளது பதிலை எதிர்க்க பார்க்காது பைக்கை உசுப்பி காற்றில் பறந்தான். வசுந்தரா, யார் வந்தாங்க? என்னமோ பேச்சு குரல் கேட்டதே என்று வாசலுக்கு வந்து விட்டாள் சிவகாமி. ஒன்றுமில்லம்மா, யாரோ அட்ரஸ் தேடிட்டு தப்பாக கதவை தட்டிட்டாங்க போல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி, உள்ளவா. லதா வந்ததுமே அழைச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரணும். அத்தையம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும். எனக்கு ரொம்ப முடியல. இந்த ஆடி மாதத்து வாடை காற்று உடம்புக்கு ஒன்றும் ஒத்துக்கலை. ஜுரமும் ஜலதோஷமுமாவே இருக்குது. ராத்திரி மூச்சு கூட ரொம்ப சிரமமாக தான் விடுறேன். வரிசையாக நோயின் லிஸ்ட்டுகளை அடுக்கி களைத்து போன மாதிரி தாவாரத்தில் கையை காலை விரித்து போட்டபடி கட்டாந்தரையிலேயே படுத்தாள். என்னம்மா, தர ஜில்லுன்னு இருக்குது, ஜமக்காலமாவது பாயாவது விரித்து போடக்கூடாதா? போய் சேர போகிற கட்டைக்கு பாய் இல்லாமல் நின்று போகுதா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லு. போய் சேர்ற கட்டைக்கு ஆஸ்பத்திரி செலவெல்லாம் எதுக்கா? இதை விரித்து போடுறேன், படு என்று பாயை எடுத்து வந்து விரித்து தலையணையை போட்டாள். ஹோட்டல் தென்னவன் பிரம்மாண்டமாக பணக்கார தோரணையில் மாலை நேர விருந்தினர்களின் வரவிற்காக சரவிளக்குகள் கண்களை கூசச் செய்ய மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ஆட்டோவை விட்டிறங்கின வசுந்தரா தன்னந்தனியாக அதற்குள் செல்வதற்குள் என்னவோ போன்றிருந்ததுடன் தயக்கமாகவும் இருந்தது. முதலாக தனியாக வந்திருக்கிறாள். தெரிந்தவர்கள் கண்களில் பட்டுவிட்டால் என்ன நினைப்பார்கள் என்கின்ற எண்ணமும் மேகமூட்டமாக மனதிற்குள் அலைய, ஹலோ மேடம் என்று குரல் கேட்டு சிந்தனை துண்டு துண்டாக சிதற திரும்பி பார்த்தாள். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் படு பந்தாவாக தெரிந்தான் ஹரிகிருஷ்ணா. தயக்கம் அவனை கண்ட மாத்திரத்தில் தலைமறைவாக அவன் முன்னே செல்ல வசுந்தரா பின் சென்றாள். ஏசி ஹாலிற்குள்
சென்ற இருவருமே எதிரெதிராக இருந்த இருக்கையை ஆக்கிரமித்தனர். சொல்லி வைத்தார் போன்று பேரர் ஐஸ்கிரீம் ஐட்டங்களை வைத்துவிட்டு செல்ல, இதெல்லாம் எதற்கு என்பது போல அவனை பார்த்தாள். டேக் இட் வசுந்தரா, இந்த ஐட்டமெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு முன்கூட்டியே தெரியுமா? மெனு சொல்வதற்குள்ள பேரர் கொண்டு வந்து வச்சுட்டு போறாரு என்று வியப்பாக வினவினாள். எனக்கு பிடிச்சது வசுந்தராவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியாதா என்று புன்னகைத்தான். உங்களை பற்றி எதுவுமே சொல்லலையே. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வசுந்தரா. ஐ எம் அ பேச்சுலர். ஒரே ஒரு பையன், அம்மா அப்பா, அவ்வளோதான் என் குடும்பம். உங்களவுக்கு படிப்பு கிடையாது. பிகாம் ஃபீனிக்ஸ் ஆனதுன்னு மற்றபடி சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எங்கே வேலை பார்க்குறீங்க? வெங்கடேஸ்வரா மில்லில். என்னவா இருக்கிறீங்க? எல்லாமே நான் தான். என்னது எல்லாமே நீங்கன்னா? புரியலையே. ஓ, அதை கேட்குறீங்களா? கேஷியர் போஸ்டிங் என்று சிரித்தான். இந்த ஓட்டலும் அந்த வெங்கடேஸ்வரா மில்லும் என்னுடையது என்று சொன்னால் அவள் என்ன நினைத்து கொள்வாளோ என்று அச்சமாக இருந்தது. வசுந்தரா, என்னை பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வரலாம், எப்போவுமே இங்கே பார்க்கலாம். அப்போது மில் வேலை முடிஞ்சப்புறம் இங்கே தான் மோஸ்ட்லி இருப்பேன். என் ஃப்ரெண்டோடதுங்கிறதுனால பொழுதுபோக்கு எல்லாமே இங்கே தான். சரி, டைம் ஆகுது, கிளம்பட்டுமா? வசுந்தரா, அதுக்குள்ளே கிளம்பணுமா? ஐயோ, அம்மா தேடுவாங்க. நான் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. நாளைக்கு வர முடியுமா? சாரி, இன்றைக்கி அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படின்னா நான் வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ, இது பெரிய இம்சை. வேண்டாம்ப்பா, அம்மாவுக்கு தெரிஞ்சால் தோலை உரிச்சிடுவாங்க. அப்புறம் வேறு எங்கே தான் பார்க்குறதான்? எங்கேயும் பார்க்க வேணாம். ஒரு ஐடியா, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா ஒரு நல்ல வழி இருக்குது. இந்த அவனது வார்த்தைகள் திக்கென்று அவளை நிமிர வைத்தது. கிட்டத்தட்ட 4 மாதங்களாக எப்போதாவது பேசிக்கொண்டும் கண்களால் பார்த்து கொண்டும் இருந்த இந்த ஹரிகிருஷ்ணாவை இன்னும் கல்யாண கோலத்தில் மனக்கண் முன் நிறுத்தி கூட பார்க்கவில்லை. அதற்குள் இவனுக்கு இப்படி ஒரு எண்ணமா? ஏன் உனக்கு மட்டும் இல்லையா? இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் ஆட்டோ பிடித்து கொண்டு ஓடி வந்தாயா? என்ன பேச்சையே காணோம் வசுந்தரா? நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா? உங்களை பற்றி டீட்டெயிலாக எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே கல்யாணம்னா எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. எங்கள் அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. அடிப்போடி, உங்கள் அம்மா ஒத்துக்குவாங்களா இல்லையோ, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை எப்படி ஒத்துக்கு வைக்கிறதுன்னு தெரியாமல் தானே 2 நாளாக திண்டாட்டிட்டு இருக்கிறேன் என்று மனதிற்குள் பொறிந்தான். யோசித்து பதில் சொல்லுங்கள், நாளைக்கு நானே வந்து மீட் பண்ணுறேன். ஐயோ, உங்களுக்கு பெரிய கும்பிடு, வீட்டுக்கெல்லாம் வந்து மானத்தை வாங்கிடாதீங்க ப்ளீஸ். ஓகே, எந்த இடத்துல எந்த நேரத்தில் சந்திக்கிறேங்கிறத பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கோங்க. நல்ல யோசனை. அவன் பேசியவாறே இருக்கையை விட்டு எழ பதில் ஏதும் பேசாது மௌனமாக விழிகளால் விடை பெற்று விரைந்தாள். வீட்டை அடைந்தபோது சரியாக மணி 7. உள்ளே நுழைந்ததும் சதாசிவம் மாமா சேரில் அமர்ந்திருப்பதை பார்த்ததுமே பக் என்றிருந்தது. போச்சு போச்சு, குட்டு உடைஞ்சு போச்சு. மாமாவின் முன் மூக்குடைந்து நிற்றாக வேண்டும். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவரை பார்ப்பது என்று அச்சம் அகூர பசியுடன் அவளை ஆட்கொள்ள, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? உங்களை பார்க்கலான்னு கிளம்பினேன் என்று வாய் சொன்னாலுமே உள்ளுக்குள் அம்மாவிடம் ஏன் இந்த மாமாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி தொலைஞ்சேனோ தெரியலையே என்று அர்ச்சனை செய்து கொண்டது மனம். போகிற வழியில் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தி பிடிச்சிட்டு விடமாட்டுட்டேன் மாமா. அவள் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சா, அதனால் இப்படியே வந்துட்டேன் என்று போய் சொன்னாள். எப்படி சரளமாக போய் தனக்குள் வருகிறது? வாமா, உன்னை பார்க்கணுன்னு நான் வந்த நேரத்தில் என்ன பார்க்கணுன்னு நீ வீட்டுக்கு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. என்ன 2 பேருக்கும் ஒரே நினைப்புன்னு உக்காந்துட்டேன். நீ வந்ததுமே பேசிட்டு போகலான்னு இருந்தேன். அப்பாடா, எதுவும் உடைப்படவில்லை என்பது புரிந்ததுமே போன உயிர் திரும்பி வந்தது. ஆமாம், இன்னும் லதா வரலையாம்மா? மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தியா? பேசியவாறே அம்மாவின் அருகில் அமர்ந்தவள் அம்மாவின் குரல் உடைந்து போய் அழுகையும் பெருத்த ஓலமுமாக விகசிக்க வீட்டு சுவர்களில் நாலாதிக்கும் எதிரொலித்தது. என்னம்மா, என்ன ஆச்சு? அத்தை, அம்மாக்கு அம்மா வசுந்தரா, ஒரு சின்ன அசம்பாவிதம். என்ன மாமா, என்ன நடந்துச்சு? லதா இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல, நேற்றும் வரல. என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது. என்னது, லதா ஆஃபீஸ்க்கு வரலையா? காலையில் கரெக்டாக ஆஃபீஸ் டயத்துக்கு தானே கிளம்பி போனால், நேற்றும் கரெக்டாக 6:30க்கெல்லாம் வந்துட்டாலே. என்னம்மாம்மா சொல்கிறீங்க? மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோமா. லதா எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாணிக்கங்கிற ஒருத்தரை ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கிட்டாலாம். எனக்கே இன்றைக்கி மத்தியானத்துக்கு தான் தெரிய வந்தது. என்னால் நம்பவே முடியலம்மா. மூத்தவன் நீ இருக்கிறப்போ அவள் இப்படி ஒரு காரியம் செஞ்சுருக்கக்கூடுன்னு உனக்கு கிடைச்ச. ஐயோ மாமா, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதோ இலை ரத்தம் செஞ்சிட்டா. விடுங்க. அம்மா சம்மதிச்சா வீட்டுக்கு வராலாம். எனக்கு ஃபோன் பண்ணினா. ஆசி கேட்டா. என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அதை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவர் சொல்லி முடிக்கும் முன் சிவகாமியின் அழுகை அதிர்ந்து ஒலித்தது.
பாவி, இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டாலடி. எப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறது, தெருவில் நடமாடுறது? அக்கம் பக்கம் மெச்சராப்பில் பொம்பளை பிள்ளைங்க கிடச்சிதுன்னு பெருமைப்பட என் மனசுக்குள்ளே மண்ணள்ளி போட்டுட்டாலே. ஐயோ, இது தகுமா? மூத்தவ குத்துக்கல்லாட்டம் கிடக்க இந்த சண்டாளிக்கு என்ன கேடு வந்தது? இனி எந்த நாய் வந்து இங்கு சம்பந்தம் செய்ய போகுதோ? இவளை நான் எப்படி கரையேற்ற போகிறேனோ? என்னால் தாங்க முடியலையே. ஒப்பாரியும் ஓலமும் ஆத்திரமுமாக பெத்த வயிற்றெரிச்சல் தாங்காது ஒரேடியாக அழுது தீர்த்தாள் அம்மா. என்ன பண்ணுறது அம்மா, நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஏதோ நடந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்குமே பையன் ரொம்ப நல்ல பையன்தான், நல்லபடியாக வச்சுக்குவான்னு தோணுது. அவள் எக்கேடோ கெட்டு ஒழிக்கிட்டோம். இனி சாவுக்கு கூட என் முகத்தில் அவள் வந்து முழிக்கக்கூடாது. நம்பினவங்க கழுத்தறுத்த துரோகி. தனக்கு மூத்த ஒவ்வொருத்தி இருக்காங்கிற நினைப்பே இல்லாமல் துப்புக்கட்ட கழுத. எங்கே எப்படி இருந்தா எனக்கென்ன? ஒரு வழியாக வசுந்தராவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார் சதாசிவம். வசுந்தாவிற்கோ நம்பவே முடியவில்லை. லதாவா இது? மாசு மறுவற்ற அன்பை கொட்டும் அந்த சின்னஞ்சிறு குறும்பு பெண்ணா இந்த வீட்டில் உள்ளவர்களை மொத்தமாக ஏமாற்றியது? தன்னை நம்பி 3 ஜீவன்கள் இருக்கின்றன என்று நினைப்பிருந்தால் இப்படி செய்திருப்பாளா? என்னவோ சவ வீடு போல மயான அமைதி நிலவியது. அக்கம் பக்கத்திற்கு தெரிந்தால் உள்ளூர நையாண்டி செய்து வெளியே நகையாடி கை கொட்டி இன்னும் கொஞ்சம் கிளறிவிட்டு துக்கத்தில் தணலை தங்களால் இயன்ற மட்டும் விசிறிவிட்டு போய் வேடிக்கை பார்ப்பார்கள். அதில் கொஞ்சமும் மையமில்லை. அவள் இல்லாத வீடு என்னவோ போலிருந்தது. யாருமே சாப்பிடவில்லை. பசியை மறக்கடித்து விட்டிருந்தது. அவள் மீது உண்டான வெறுப்பும் நாளை என்ன நினைப்பார்களோ என்கின்ற எண்ணமும். அம்மாவிற்கு உடம்பு முடியாது படுத்து விட்டிருந்தாள். எப்பொழுது பார் அழுகையும் ஓலமும் தான். வீட்டின் கலகலப்பையும் சிரிப்பையும் யாரோ வலிய பிடுங்கி கொண்டு ஓடிவிட்டார் போன்று பெருத்த அமைதியாக இருந்தது. யாரும் யாருடனும் பேசுவதே இல்லை. வசுந்தராவிற்கோ ஆத்திரம் கனன்றது. நேராக லதாவிடம் சென்று பலார் என்று அறைய வேண்டும் போல உள்ளம் உலைக்களமாக கொதித்தது. அவ்வப்போது மறக்காமல் அவளை பார்க்க வேண்டுமென்ற உந்துதல் அளவு கடந்து இதயத்தில் கரை உடைத்து கொண்டு கிளம்பினாலுமே அவளை போய் தான் ஏன் பார்த்து கொண்டு என்ற எண்ணம் தடுத்தது. கூடவே அம்மாவின் அதட்டலும் அரட்டலும் நாளுக்கு நாள் வெளியே கிளம்ப விடாமல் தடுத்தது. 4வது நாள் நடுச்சாமத்தில் சிவகாமிக்கு வழக்கமாக வந்து விசாரித்து விட்டு போகும் ஜுரமும் மூச்சு திணறலும் சொந்த இடம் இனி என்கிற மாதிரி பட்டா இல்லாதே டேரா போட்டு விட்டதில் வசுந்தரா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் டென்ட் அடிக்க வேண்டி வந்தது. தனியார் ஹாஸ்பிட்டலில் காசு தண்ணீரியாக செலவழிந்தது. ஏதோ போதா நேரமோ என்னமோ சனியன் பிடித்த மாதிரி மொத்த துக்கமும் ஒட்டு மொத்தமாக கூரையாய் பீத்து கொண்டு கொட்டியது போல 4 நாளைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பேங்க் பேலன்ஸில் கை வைக்க வேண்டியிருந்தது. அம்மாவின் பென்ஷன் எந்த மூளைக்கு காணும்? எல்லாமே கிடுக்குப்பிடியாக பிடித்தது. லதா ஏனோ வரவில்லை. சதாசிவம் மாமா மட்டுமே ஆரஞ்சு சாத்துக்குடி ஹார்லிக்ஸ் என்று வாங்கி வந்து கொடுத்து விசாரித்து விட்டு போனார். பணத்துக்கு என்னம்மா பண்ணுற, ஏதாவது வேணுமா என்று மிகவும் கரிசனமாக கேட்ட மனதுக்கு இதமாக இருந்தது. இந்த 3ஆம் மனிதனுக்கு இருக்கின்ற ஈவு இரக்கம் கரிசனம் கூட 22 வருட காலமாக உப்பை தின்று உடல் வளர்த்த அந்த நன்றி கெட்டவளுக்கு இல்லையே என்று நினைத்து உள்ளுக்குள் மனது ஏகமாக வாடியது. இரவு 7:30 என்றது வாட்ச். அம்மாவிற்கு பிரெட்டும் பாலும் வாங்கி வர ஃப்ளாஸ்கை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளிவந்தாள். ஏனோ ஹாஸ்பிட்டல் வாசம் அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. மாடியிலிருந்து ஏதோ சிந்தனையாக இறங்கியவள் எதிரே வந்தவரை கவனிக்காது மோதிக்கொள்ள கையில் இருந்த ஃப்ளாஸ்க் தவறி படிகளில் உருண்டு வராந்தாவில் போய் லேசான அல்லாட்டத்துடன் நின்றது. சாரி, நான் தான் வேகத்தில் மோதிட்டேன் என்று தலை உயர்த்திய ஹரிகிருஷ்ணாவின் விழிகள் வியப்பில் அலை மோதின. வசுந்தரா, நீ? இருவரும் ஒன்று சேர்ந்தார் போன்று உச்சரிக்க அப்படியே நின்று விட்டனர். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல, 3 நாளாக இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஓ சாரி, நான் பார்க்கலாமா? அதுக்கு என்ன? ஆமாம், நீங்கள் எப்படிங்க? அதுவா, என் அப்பா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாரு. ஜஸ்ட்டு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுதான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காலையில் ஐயோ அடி பலமாக இல்லையா? நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு உங்கள் மாமனாருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறாரு. அடுத்த வாரத்தில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன் ஓடினாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை. அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்கள், நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ரூம் நம்பர் சொல்லுங்கள். 602. சரி, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள். எங்கள் மாமியாருக்கு சூடாக பால், பழம், ப்ரெட், எனிதிங் எல்ஸ் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். சிரித்தவாறு அவன் படிகளில் இறங்கி போக உடைந்து போன ஃப்ளாஸ்கை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு அம்மா இருக்கும் அறைக்கு வந்தாள். மனதிற்குள் இருந்த சுமை குறைந்தது போன்று, தன் பாரம் சுமக்க உடன் தோள் கொடுக்க ஒரு துணை கிடைத்து விட்டது போன்ற நிம்மதியில் 4-5 நாளாக இருந்த மன அழுத்தம் மொத்தமாக காணாது போயிருந்தது.
8 மணிக்கு புதிய ஃப்ளாஸ்க், ஹார்லிக்ஸ், டின், பால், பழங்கள், பிரெட், குளுக்கோஸ் என்று ஒரு சின்ன மளிகை கடையே அறைக்குள் வந்து நிரம்பியது. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ என்று மலைத்து போய் அவனை பார்த்தாள். சும்மா இருங்க, உங்கள் அம்மா கிட்ட பேசலாமா? தம்பி யார் என்று அதற்குள் அத்தை முழித்து கொண்டு வினவ, காலேஜில் கூட படித்தாங்கம்மா. எங்கள் அப்பா இங்கே தான் உடம்பு சுகமில்லாமல் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அம்மாவுக்கு முடியலன்னு வசுந்தரா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ பரவாயில்லையா? உடம்பு பரவாயில்லையம்மா என்று ஏதோ ரொம்ப தெரிந்தவன் போல பெட்டில் அமர்ந்து விசாரித்தான். பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. உங்கள் பொண்ணோட கூட படித்தவனா பார்க்கலான்னு வந்தேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. வசுந்தராவிற்கு அவன் பேசுவதை கேட்டு சிரிப்பு வந்தது. பேசாமல் சினிமாவில் நடிக்க போகலான் இவன். சரிப்பா என்று சிவகாமி ஹரிகிருஷ்ணாவின் கைகளை வாஞ்சியாக பற்றி கொண்டு எழுந்து அமர்ந்தாள். என் புள்ள இருந்தால் இந்த நேரம் உன்னை மாதிரி தான் இருப்பான். ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னை பார்த்ததில். அடிக்கடி வா என்று வரவேற்பு வேற அளித்தாள். கொஞ்ச நேரம் ஆறுதலாக 4-5 வார்த்தைகள் பேசிவிட்டு விடைபெற்று கொண்டு கிளம்பினான். அவனை வழி அனுப்புவதற்காக அறைக்கு வெளியே வராந்தாவிற்கு வந்த வசுந்தராவின் கைகளை சட்டென்று பற்றி தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பூ போட்டடத்தை அவசரமாக திணித்தான். அது தவறிற்று. மறுபடியும் குனிந்து எடுத்து அவள் கைகளில் வைத்தான். வாசனை சொல்லிற்று. எதுக்கு இதெல்லாம்? ஏன் நான் வாங்கி தரக்கூடாதா? அப்படி சொல்லலை, இப்போ எதுக்குன்னு தான். இப்போ எதுக்குன்னா என் ஆசைக்கு தான் என்று கண் சிமிட்டி சிரித்தவன் சற்றும் அவள் எதிர்பாராத போது நெஞ்சோடு இழுத்தணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். சிலிர்ப்பாயிருந்தது. அதே சமயம் அவன் மேல் கோபமும் வந்தது. நீங்கள் பண்ணுறதே சரியில்லை. இடம், பொருள், ஏவல் எதுக்கு வச்சுருக்குறாங்க? ஹாஸ்பிட்டல் இது, லவர்ஸ் பார்க் இல்லை. அப்படியா? அடியனுக்கு தெரியலையே. நேரமாகுது, கிளம்புங்க. ஓகே, சியூ. காலையில் வந்து பார்க்குறேன். குட் நைட். அவன் மறுபடியும் கையாற்றி இதழ் ஒற்றி படிகளில் இறங்கி சென்று விட்டான். கனவா நனவா இது என்று நம்ப முடியாது சிலையாக நின்றாள். அவன் ஆசையோடு வாங்கி வந்த முல்லைச்சரத்தை வைப்பதா வேண்டாமா? வைத்தால் அம்மா ஏதும் சொல்வாளா என்று யோசித்து பின் தலையில் சூடிக்கொண்டாள். சிரித்த முகத்துடன் ஹார்லிக்ஸ் கலந்து தரும் மகளை சோர்வோடு நோக்கினாள் சிவகாமி. நிலையை ஓரளவு யூகிக்க முடிந்தது. எப்படியோ ஒரு துணை கிடைத்து நன்றாக இருந்தால் சரி. தான் வரன் தேடி அலைந்து வரதட்சணை கொட்டி கொடுத்து கல்யாண வைபோகம் நடத்தி வைக்கிற நிலையிலும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரி என்று உறங்கிவிட்டாள். ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன வெங்கடேஸ்வர ஐயங்காரை காண நிறைய பேர் வந்து கொண்டிருந்தார்கள். பெண்ணை கொடுக்க வலுக்கட்டாயமாக வர வேண்டி நிற்கும் சம்மந்தி பாக்கியத்தை கொண்டாட துடிக்கும் ஒருவர் கூடையாக மாம்பழங்களுடன் சாத்துக்குடியுடன் வந்து பார்த்துவிட்டு போனார். ஓரளவுக்கு பரவாயில்லை. வீட்டிற்கும் வாயிலுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். நாளையே கிளம்பி வேலையை பார்க்க சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நல்ல திடகாத்தரமான உடலை காட்டிலும் வஜ்ரம் பாய்ந்த மனோபலமும் தன்னம்பிக்கையும் எதுவும் தன்னை ஒன்றும் செய்துவிடாது என்கின்ற துணிவும் அவரை வெகு சீக்கிரமே குணமாக்கி விட்டிருந்தது. இதற்குள் மகாலட்சுமி தாலி பாக்கியம் வேண்டி 7-8 கோவிலுக்கு நேர்த்தி கடன் செய்வதாக பிரார்த்தனை வேறு. மகா, உன் பையனை எங்கே காணோம்? இங்கே தான் இருந்தான். ஏன் எதுவும் பேசணுமா? கூப்பிடு. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்புறமா எந்த பதிலுமே சொல்லலையே இது நாள் வரைக்கும். சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா கொஞ்சம் பொறுப்பை அவன் தலையில் ஒப்படைச்சிடலாம்ல. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி அவனாகவே அப்பா இருக்கும் இடத்திற்கு வந்தான். வா ஹரி, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்படி உட்காரு. என்னப்பா? ஒன்றுமில்லை, உன் கல்யாண விஷயந்தான். அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தல்ல, எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லவே இல்லையே நீ இன்னும்? பொண்ணு வீட்டுக்காரங்க பதில் கேட்டு நச்சரிக்கிறாங்க. எனக்கு சீக்கிரம் காரியத்தை முடிச்சுட்டா தேவலன்னு இருக்குது. அப்பா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு படுது. ஏன்பா? ஏன் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்காமல் வேறு எந்த வயசில் பண்ணிக்கிறதா? அதுக்கு இல்லை, வந்து போய் எல்லாம் எனக்கு பிடிக்காது. என் ஒரே ஆசை நீ நல்லா இருக்கணும். அதுதான். உனக்கு நீ எதை வேணும்னாலும் செய்ய தயார்னா. ஓகேவா? கமான் டெல் மீ. அப்பா தோழமையாக தட்டி கொடுத்து பேச அவரது பேச்சில் தெரிந்த கனிவு தன் காதலை அவரிடம் மெல்ல வெளிப்படுத்த தோன்றியது. ஓகே பண்ணு. சரி, ஓகே. பொண்ணு நல்லா படிப்பு தானா? அறிவாளியாக கூட இருக்கட்டுமே. ஆனால் அந்தஸ்தில் இடித்தா கூட பரவாயில்ல. டேக்கு டிசி, பணம் காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகணும், எல்லாத்தையுமே விட்டுடலாம். ஜாதியில் இங்கே பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குதே, அதான் எனக்கு நெருடுது. சரி, பொண்ணோட விலாசம் கொடு, நான் போய் பார்த்துட்டு பதில் சொல்கிறேன். இந்த அளவிற்கு இழைந்து பேசி இயல்பாக ஏற்றுக்கொள்வார் என்று அவன் கனவிலும் கருதவில்லை. உற்சாகமாக இருந்தது. வசுவின் வீட்டு விலாசத்தை கொடுத்தான். சரி, நீ போய் வேலையை பாரு, நான் தேவைப்படுறப்போ பேசிக்கிறேன்.
உன்னோட நல்லது கெட்டதில் எனக்கும் பங்கு இருக்குது. இந்த சொத்து சுகங்களை எல்லாம் யாருக்குன்னு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறேன். உன்னோட எதிர்காலத்துக்காகத்தானே. அப்பாவுக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறத நீ மறந்துடக்கூடாது. நல்லத்தனமாக பேசி மகனை ஃபேக்ட்ரிக்கு அனுப்பின அடுத்த நிமிடமே வியாபாரத்தனமான வர்த்தக மூளை பட் பட் என்று யோசித்து பிளான் போட்டு எந்த காயை எப்படி நகர்த்தினால் எந்த ஆட்டத்தில் தான் வெற்றி பெறலாம் என்று தீவிரமாக திட்டம் வகுத்தது. ஃபோனை சுழற்றினார். ஹலோ, மேனேஜர் சிவசண்முகத்தை லைனில் கூப்பிடுங்க. நான் வெங்கடேஸ்வரர் பேசுகிறேன். ஆகட்டுங்க ஐயா. ஹலோ, குட் மார்னிங். நான் சிவசண்முகம் பேசுகிறேன் சார். குட் மார்னிங். என் பையன் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டானா? இல்லையே சார். வந்ததுமே கேஷ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொடுத்து டாலி பார்க்க சொல்லி பக்கத்துலேயே இருங்க. எங்கேயும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் போகாமல் பார்த்துக்கோங்க. அது உங்கள் பொறுப்பு. சரிங்க சார். லைனை துண்டித்தவர் தன் கார் டிரைவர் மயில்சாமியை வரவழைத்தார். இந்த அட்ரஸ்க்கு போய் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேண்டியவங்க, மிக நெருக்கமானவங்க, சொந்த பந்தத்தில் பெரிய ஆள் யார், சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மதித்து நடந்துக்குவாங்களா, இந்த விவரமெல்லாம் எனக்கு 1 ஹவரில் இம்மிடியேட்டாக கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். பணம் பாதாளம் வரை பாயும் என்று அதை தாண்டி கூட பாயும். இதோ பக்கத்தில் இருக்கிற அம்மாப்பேட்டை வரைக்கும் பாயாதான் என்ன? அம்மாப்பேட்டையில் இருக்கும் வசுந்தராவின் வீட்டை கண்டுபிடித்து எதிர்த்த பெட்டிக்கடையில் நைஸாக 50 வெட்டி எண்ணி 10 நிமிடங்களில் மொத்தத்தையுமே கிரகித்து கொண்டு அதை சரிபார்க்கும் விதமாக பக்கத்து வீட்டுக்காரரிடம் மிக வேண்டிய நபர் போல பேச்சு கொடுத்து அதை எல்லாமே ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அடுத்த 1/4 மணி நேரத்தில் எஜமானனிடம் எல்லாவற்றையுமே ஒப்பிக்க சரி என்று தலையாட்டி அவனை அனுப்பிவிட்டு லதா பணிபுரியும் அலுவலகத்தில் தொலைபேசி எண்ணை சுழற்றினார். தாலுக்கா ஆஃபீஸ் தானுங்களா? சதாசிவம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ பேச சொல்லுங்களேன். நீங்கள் யார்? அவர் ரிலேட்டிவ்ஸ். ஹலோ, நான் சதாசிவம் பேசுகிறேன். நீங்கள் யார்? ஹலோ, சதாசிவங்களா? வணக்கம். என் பேர் வெங்கடேஸ்வரர். உங்களுக்கு தெரிஞ்சவரும் கூட. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. எப்போ பார்க்கலாம்? நீங்கள் யாருன்னே தெரியாதுங்களே. தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. என்ன சரியா எகனிக்கு மொகனியாக ஆள் போல் இருக்கிறது. யார் இது? சரி, என்ன பேச போகிறார் என்பதை கேட்டுக்கொண்டால் போயிற்று என்று சதாசிவம் தன்னை காண ஒரு நேரத்தை குறிப்பிட்டார். சரியாக அந்த நேரத்திற்கு தாலுகா ஆபீஸ் முன் காரில் சென்று இறங்கினார் வெங்கடேஸ்வரர். லேசாக விந்தி நடந்து சதாசிவம் யாரென்று விசாரித்து கேட்டுக்கொண்டு அவரது இருக்கைக்கு முன்பாக ஆஜரானார். நீங்கள்? எஸ், நான் தான் வெங்கடேஸ்வரர். ஃபோனில் பேசின நபர். எனக்கு உங்களால் ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. வாங்கலேன், வெளியே போய் பேசலாம். சரி. தன் தலைமை அலுவலரிடம் அனுமதி பெற்று வெளியே வந்தார். கார் கதவை டிரைவர் திறந்துவிட உள்ளே சென்று அமர்ந்த வெங்கடேஸ்வரின் அருகிலேயே அமர்ந்து கொண்டார். டிரைவர், வண்டியை நேராக அண்ணா பார்க்க விடுங்க. நீங்கள் யார் என்னன்னே தெரியாதுங்களே சார். சொல்லத்தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். என் பேர் வெங்கடேஸ்வரர் ஐயங்கார். கேஸ்ட்டு சேலத்தில் இருக்கிற தொழிலதிபர்களில் பெயர் சொல்கிற அளவுக்கு நானும் ஒருத்தன். ஹோட்டல் தென்னவன், வெங்கடேஸ்வரா மில்ஸ், வெங்கடேஸ்வரா ஏஜென்சி, பெட்ரோல் பங்க், எக்ஸ்ட்ரா எல்லாமே என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ். எனக்குன்னு ஒரே ஒரு மகன்தான். பேர் ஹரிகிருஷ்ணா. அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதா ஏற்பாடு செஞ்சிட்ருக்கேன். என்னால் உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொன்னீங்கன்னா நான் உதவலாம். பார்க்கை அடைந்தனர். நீளமாக போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தனர். டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு தற்காலிக நிவாரணத்திற்காக வில்ஸ் ஃபில்டரை தேடி பெட்டி கடைக்கு சென்றான். உங்கள் ஃப்ரெண்டு வாசுதேவனுடைய மகன் வசுந்தராவை உங்களுக்கு தெரியுங்கிறதால தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். வசுந்தராவை தெரியும். ரொம்ப ப்ரில்லியண்ட் கேர்ள். இப்போ தான் பிஎல் முடித்தா. கொஞ்சம் பவர்ஃபுல் கொஞ்சம் புவர் ஃபேமிலி. உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? விஷயத்தை முழுக்க உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு நீங்கள் தான் சரியான பதிலை சொல்லணும். என் பையனும் உங்கள் நண்பரோட பொண்ணும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. கட்டினா அவளைத்தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிற்கிறான். அப்படியா விஷயம்? என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் அந்தஸ்துக்கும் பொண்ணு கொடுக்க நான் நீன்னு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. காலகாலத்தில் கல்யாணத்தை முடிச்சிட்டா பரவாயில்லைன்னு தோணுது. ஆனால் அவன் மாட்டேங்கிறான். என் குடும்பம் வசுந்தராவை மருமகளாக ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன்னா என்னோட கௌரவத்துக்கு அது ரொம்பவும் இழுக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்படுதுங்களேங்கிறதுக்காக நான் சரின்னு இப்போ தலையாட்டினா என்னோட கௌரவம் மட்டுமில்லை, அடுத்து வர தலைமுறைகளுக்கும் ஏகப்பட்ட இடைஞ்சலாக இருக்குங்கிறேன். என் எண்ணம். ஜாதி விட்டு ஜாதி சம்பந்தம் பண்ணிக்க என் மனைவியும் ஒத்துக்க மாட்டா. எனக்கும் கூட விருப்பம் இல்லை. நான் சொசைட்டியில் பேட் இம்ப்ரெஷன் விழுந்துருச்சுன்னா அப்புறம் மதிப்பு மரியாதையே இல்லாமல் போயிடும். இது உங்கள் கையில். காலாக நினச்சிக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு இப்போதைக்கு கை கொடுத்து உதவுறது நீங்கள் தானது தெரியுது. அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்த விஷயம் காதும் வச்சாப்புல நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். 1000 பொன் கொடுத்தாலும் போன மரியாதை திரும்பி வாங்கிட முடியாது இல்லையா? உங்களுக்கும் புரியும். உலக வாழ்க்கையில் என்னை விட நீங்கள் அனுபவசாலி.
நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள். அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கு என்னால் ஆன பண உதவியை எவ்வளோ நாளும் செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கலந்து பேசி எனக்கு நல்ல பதிலாக சொல்லணும். என்னோட மான மரியாதை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது மிஸ்டர் சதாசிவம். இந்த நன்றி கடனுக்காக உங்களுக்கு நான் என்ன கைமாறு வேணுனாலும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ப்ளீஸ். பேசி முடித்ததுமே களைப்பு ஏற்பட்டார் போன்று சிமெண்ட் பெஞ்சில் சாய்ந்து கொண்டார். அப்படிங்களா சமாச்சாரம்? எனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாதுங்க. வசுந்தரா ரொம்ப நல்ல பொண்ணு. உலக வாழ்க்கையின் நல்லது கெட்டதுகளோட சாராம்சம் தெரிஞ்சவ. சொன்ன புரிஞ்சுக்குவா. நான் இன்றைக்கி ஈவினிங் கலந்து பேசிட்டு வந்து பதில் சொல்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்குறேன். அப்புறம் வேறு விதமாக ஏடாகுடமாக ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நோ. என் சன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லவன். மோசமான பிஹேவியர்ஸ் எல்லாமே எப்போவுமே கிடையாது. ஓகே, பார்ப்போம். உங்கள் ரிப்ளையை எதிர்பார்த்துருப்பேன், மறந்துடாதீங்க என்று எழுந்து நின்றார். சதாசிவமும் எழுந்து விடை பெற்றுக்கொள்ள, உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்களேன், நானே ட்ராப் பண்ணுறேன். அவர் சொல்ல சதாசிவம் தயக்கமாக காரில் ஏறி வீட்டை அடைந்தார். என்னத்தை சொல்வது வசுந்தராவிடம்? நோயாளி சிவகாமியின் காதுக்கு விழுந்தால் அடுத்த கணம் என்னாகுமோ? இந்த பொண்ணுக்கு தான் என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி மூளைக்கட்டத்தனமா பெரிய இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறாளே? ஏதோ நல்ல மனிதனாக இருக்கையில் இத்தனை வாஞ்சை. வணக்கமாக வந்து தன் அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எதுவுமே பாராது ஒரு தாலுகா ஆஃபீஸ் குமாஸ்தாவின் கைகளை பிடித்து கெஞ்சிட்டு போகிறாரு. இதுவே வேறு இடம் என்றால பணக்கார திமிரில் ராசபாசமாக இருக்கும். அப்புறம் எப்படி இவர்களால் நிலைத்து நிற்க முடியும்? யோசித்தவாறே வசுந்தராவின் இல்லத்திற்கு அடுத்த அரை மணி நேரத்துக்குள் சென்றடைந்தார். வாங்க மாமா. மிக இயல்பாக வரவேற்ற வசுந்தராவின் முகத்தையே கவனித்தார். இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா என்றார் போன்று பளிங்கு போல கள்ளங்கபடம் இல்லாமல் பளிச்சிட்டது. என்ன வசுந்தரா, அம்மாவுக்கு தேவலையா? பரவாயில்ல, இப்போது இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, நடமாடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? வாங்கண்ணா என்று குரல் கேட்டு அவளே வந்து நின்றாள். ஏற்கனவே மெலிந்து போன சரீரம் ஆஸ்பத்திரி விஜயத்தினால் மேலும் மெலிந்து நலிந்திருந்தது. பரவாயில்லம்மா. ஏதோ யமனுக்கு நாள் எண்ணிட்டுருக்கிறேன். பாலும் அவசரம் போக மாட்டேங்குது. இன்னும் இப்படி கிடக்கிறாளே அம்மான்னு ஓரிட்டு வந்து பார்க்க தோணிச்சு அவளுக்கு. கண்ணீர் சொரிய சற்று நேரம் ஆறுதல் சொல்லி தேற்றினார். பின் வசுந்தராவின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார். வசுந்தரா, கொஞ்சம் தனியாக பேசணும் உங்ககிட்ட. சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள ஆதாயம் தேடினார். அம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் மாமாவிட்ட பேசி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் என்று சிவகாமி அவளது படுக்கை அறைக்குள் சென்று படுக்க வைத்தாள். படுத்து கிடந்து முதுகு தான் வலிக்குதோ தவிர மனசு ஆறலை. என்னைக்கு எனக்கு காலம் வருமோ? வழக்கமான புலம்பல் காதில் விழ என்ன என்பது போல மாமாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். வசுந்தரா, உனக்கு வெங்கடேஸ்வர ஐயங்கார் மகனை எத்தனை நாளாக தெரியும்? வெங்கடேஸ்வர ஐயங்காரா? அப்படின்னு யாரையுமே எனக்கு தெரியாதே மாமா. ஏன், என்ன விஷயம்? ஹரிகிருஷ்ணாவை தெரியும் இல்லையா? அவர் முடிக்கும் முன்னர் திக்கென்று நிமிர்ந்தாள். வசுந்தரா, நான் எல்லா விஷயத்தையும் மொத்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். நம்ம அந்தஸ்துக்கும் அவங்க அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நாம் ஆளுக்கு அன்னாடங்காட்சிங்க மாதிரி. அவங்க பக்காவில் பணக்காசை அளக்கிற வர்க்கம். இந்த ஊரில் கால்வாசி இருக்கும் சொத்து. 10 சவரனுக்கு கூட வகையத்து போன நமக்கும் அவங்களுக்கு ஈடாகுமா? ஹரிகிருஷ்ணாவோட அப்பா இன்றைக்கி என்னை தேடி வந்திருந்தார், எல்லாத்தையுமே சொன்னார் என்று மதியம் வெங்கடேஸ்வரர் வந்து தன்னை பார்த்ததிலிருந்து ஒரு சின்ன அங்குலம் விட அப்படியே ஒப்பித்தார். வசுந்தரா ஒரு கணம் தூக்கி வாரி போட அப்படியே விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளால் அந்த செய்திகளையும் சுட சுட கொட்டின தணல் விரிப்புகளையும் தன் காதால் கேட்கவே முடியவில்லை. அந்தஸ்தை பற்றி ஒருமுறை கூட கூறிக்கொள்ளாது தான் ஒரு ஃபேக்டரியில் கேஷியர் என்றும் அந்த ஓட்டல் தனக்கு மிகவும் வேண்டிய நண்பனுடையது என்றும் பொய் கூறி மழுப்பியதையும் நினைத்து பார்த்தபோது ஹரிகிருஷ்ணாவின் மீது எரிச்சலை ஏற்பட்டது. ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த நாடகமா? இல்லை, எதற்காக? அப்படியென்றால் காதல், கல்யாணம், எனக்கு எல்லாமே நீதான் என்கிற வசனங்கள் எல்லாம் வெறும் போலியான நடிப்பா? இந்த அழகான நடிப்பில் மயங்கி சந்தர்ப்பம் கிடைத்தால் தனது இளமை தாகத்திற்கு விருந்தாக்கிவிட்டு பின் தூக்கி வீசி விட்டதற்கு வெளி வேஷமோ? இல்லை, இப்பொழுது மாமா சொன்னாரே, அது அத்தனையும் தான் பொய்யோ? எது உண்மை எது பொய் என்று அறிய இயலாத குழப்பமாக, பெரும் தவிப்பாக, வானமே தன் தலையில் இடிந்து விழுந்து விட்டார் போன்ற பேரதிர்ச்சியுடன் இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்பது போன்று வாயடைத்து போய் நின்றாள் வசுந்தரா.
ஏம்மா அதிர்ச்சியாக இருக்குதா? நீ இதை எதிர்பார்க்கலங்கிறது உன் முகமே சொல்லுது. இல்லை வேறு விதமாக எதுவும் அசம்பாவிதம் ஏதாவது நடந்துடுச்சா? ஐயோ இல்லை மாமா, அது மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு அவரை பற்றி முழுசாக இப்போ தானே தெரியும். நீங்கள் சொன்னப்புறந்தான் அவர் பணக்காரங்கிற விஷயமே தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்போ நான் சுத்தமாக ஏமாந்துருக்கிறனோன்னு புரியுது. என்னமோம்மா, என் காதுக்கு வந்ததை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நாம் என்ன நிலையில் இருந்தாலுமே நமக்குன்னு கௌரவம் ஒன்று இருக்குது. சொல்கிறத நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் விருப்பம். அந்த வெங்கடேஸ்வரர் நினச்சா தான் செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கிற இடம் தெரியாமல் கூட செய்யலாம். ஏதோ நல்ல மனுஷன் நாகரிகமாக வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அவதிப்பட்ட பின்னாடி அவஸ்தை தான். இதோட அவனை பார்க்குறதையோ பேசுகிறதையோ விட்டுடு. என்னோட அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த பணக்கார முதலியோட எச்சரிக்கையாக வேணும்னாலும் எடுத்துக்கோ. உன் எதிர்காலத்தை நீ தான் முடிவு செய்யணும். நீ உலகம் தெரியாத பச்சை மண்ணு இல்லை, நல்லா படித்த பொண்ணு. என்னம்மா பதிலையே காணோம்? ஒன்று செய்ய, என் கிளாஸ்மேட் ஒருத்தன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கிறான். ஏதோ அவன் நேரங்காலம் மேலே கொண்டு விட்டுடுச்சு. கை கொடுத்து தூக்கி விட ஆள் இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த கிளார்க் உத்தியோகத்தில் மல்லு கட்டிட்டு திண்டாடுறேன். எல்லாமே தலையெழுத்து. உனக்கு அவன் அட்ரஸை தரேன், இல்லை நானே அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோ. ப்ராக்டிஸ் 1 வருஷம் செய்ய, அப்புறம் தன்னால் கேஸ் வரும். உன் காலில் நீ நிமிர்ந்து நிற்கலாம். அவன்கிட்ட பணமும் செல்வாக்கும் கொட்டி கிடந்தது. அழியா செல்வமான சரஸ்வதி தேவி உன்கிட்ட நிறைஞ்சிருக்கிறா. காலத்தை விரயமாக்கி மனதை குழப்பிக்கிட்டு இல்லாமல் ப்ராக்டிஸ்க்கு ரெடியாகு. அம்மாவையும் அத்தையும் அங்கேயே வேணால் அழைச்சி கொண்டு வச்சுக்கோ. பென்ஷனை மாற்றி தர நான் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த வீட்டை யாருக்காவது வித்துடு. இங்கே இருந்தால் உனக்கு தொடர்ந்து தொந்தரவுகள் வந்தாலும் வரலாம். நான் சொல்கிறது சரிதானே? அப்புறம் உன் யோசனைப்படி செய்ய. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. கால நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா தகுதி இருந்தோம் திறமை இருந்தோம் பாதாளத்தில் அல்லாடுற நிலமை தான் வரும். இதை எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவாக மறந்துட்டு வாசுதேவனோட கனவை நனவாக்குற முயற்சியில் ஈடுபடுறது தான் உனக்கும் உன் எதிர்காலத்துக்கும் நல்லது. கஷ்டப்பட்டு படித்த படிப்புக்கு அர்த்தமில்லாத மாதிரி கண்டதையும் நினச்சி குழப்பிக்காத வசுந்தரா. சாதாரணமான பெண் இல்லை நீ. அவளும் ஒரு நல்ல அறிவாளி, திறமைசாலி, உழைப்பாளிங்கிற பேர் வாங்கணும். மனசுதாம்மா எல்லாத்துக்குமே காரணம். நாம் ஆசையாக முகம் பார்க்குற கண்ணாடி சட்டுன்னு கை தவறி கீழே விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. மறுபடியும் அதை எடுத்து ஒட்ட வச்சாலுமே முகம் அஷ்டகோணலாக தான் தெரியும். நீ மறுபடியும் அவனை அணுகி அந்த குடும்பத்தில் மருமகளாக நிலைக்க முடியுமான்னு? அப்படியே இருந்தாலும் அவங்க கட்டுப்பாடுகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உன்னோட லட்சிய சட்ட படிப்பு இடம் தராது. குடத்தில் வச்ச விளக்கு மாதிரி நீ இருக்கிறத காட்டிலும் உன் அறிவை பயன்படுத்தி 4 பேருக்கு வெளிச்சம் தர்ற சுடர் விளக்காக பிரகாசிக்கணும். உன்னாலையும் உன் படிப்பாலையும் 4 பேர் பயனடைஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் உனக்கும் பெருமை, எனக்கும் சந்தோஷம். நீண்ட தனது உரையை முடித்த களைப்பு நீங்க சொம்பிலிருந்து தண்ணீரை மடக் என்று சரித்தவாறு விடை பெற்று கிளம்பினார். வசுந்தராவிற்கு உறக்கம் தொலைந்து போய்விட்டிருந்தது. தன் காதல் கனவு மொட்டரும்பிய வேகத்திலேயே கருகிவிட்டதை எண்ணி லேசாக கலக்கமுற்று கலங்கியது. மாமா கூறிவிட்டு போன அறிவுரைகள் மனதிற்குள் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அவர் சொல்வது சரி. கன நேரத்திற்கு மதியை கடன் கொடுத்து விட்டால் காலத்திற்கும் நொந்து வெந்து வீழ்ந்தாக வேண்டும். 4-5 மாதங்களாக பரிச்சயமான ஹரிகிருஷ்ணாவை காட்டிலுமே இந்த உலகத்திற்கு இரத்தமும் சதையுமாக உயிர் கொடுத்து உருவாக்கி வசுந்தரா என்று பெயர் கொடுத்து மகளின் கல்விக்காக சுயநலமில்லாத உழைத்து உயிர் விட்ட தகப்பன் பெரிது. அவனுக்கு மனைவியாக போராடி ஜெயித்து வாழ்வதை காட்டிலுமே வாசுதேவ முதலியாரின் கனவை நனவாக்க வேண்டும். சதாசிவம் மாமா கூறினார் போன்று குடத்துக்குள் வைக்கப்பட்ட விளக்காக ஒளிந்து நின்று ஒளிர்வதை காட்டிலுமே குன்றிலிட்ட விளக்காக 4 பேருக்கு பயன் தர வாழ்வதே பெரிது என்று மனது தாறுமாறாக அலைப்பாய்ந்து முடிவு எடுத்துவிட்டது தீர்க்கமாக. மனதிற்குள் ஒட்டி கொண்டு உயிரோடும் உணர்வோடும் முறைந்து கிடந்த காதலை சட்டென்று பீத்து எரியலாகாது. ஆற்றாமையினால் உள்ளம் கொப்பளித்தது. பணம் பெரிது. பணம் தரும் அந்தஸ்து, அது கொடுக்கும் கௌரவம், அதை நிலைநாட்டிக் கொள்ள மனித மனங்களை கூறு போட்டு பீத்தெறிந்துவிட்டு மானம் மரியாதையாக 4 பேர் முன் நிலைக்க வேண்டிய ஆசையால் காதலை பகரைக்காயாக்கி தன் வாழ்க்கையையே தாயக்கரமாக்கி விளையாடிவிட்டு முகம் தெரியாத அந்த வெங்கடேஸ்வர ஐயங்கார் மீது சட்டென்று கோபம் உண்டது. அதை காட்டிலும் ஹரியின் மீது வெறுப்பு அதிகமானது. சோற்றுக்குள் பூசணிக்காயை ஒழித்து வைத்து எத்தனை எளிதாக சம்மதம் பெற்றுவிட்ட பெரிச்சாலியோ. உன் நிஜ ரூபம் இப்பொழுது தெரிந்தது என்று சந்தோஷப்படுகிறேன் என்று உள்ளூர ஒரு வெறி கிளம்பி அது அவளது லட்சிய வாழ்க்கையின் ஏணி படிகளில் கால் வைத்து ஏற தன்னம்பிக்கையை ஊன்றுவித்து கொண்டிருந்தது. காலையில் விடிந்ததுமே சிவகாமிக்கு மறுபடியும் ஜுரம். லதா வந்திருந்தாள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவளிடம். வசுந்தராவிடம் தன் செய்கைக்காக மன்னிப்பு கோரி அழுதாள்.
நீ நல்லா இருந்தால் சரியில்லாத எதுக்காக இப்போ அழற? நல்லபடியாக நீ நடந்துக்கிட்டால் எனக்கு அதுவே போதும். ஏனோ முன்பிருந்த ஒரு அதீத பிரியமோ நெருக்கமோ அவ்வளவாக வெளிப்படுத்தவில்லை. காலையிலேயே ஃபோன் அடித்து தன் பக்க வெற்றி கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் ஃபோனிலேயே 1000 நன்றிகளை உதிர்த்தார் வெங்கடேஸ்வரர். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பெட்டி நிறைய பணத்தோடு சதாசிவத்தை தேடி அலுவலகத்திற்கு வந்தார். ரொம்ப நன்றிங்க சதாசிவம், உங்களுக்கு நான் எப்படி கைமாறி செய்கிறதுனே தெரியல. நீங்கள் இப்போ என்னோட வர்றீங்க. அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். அந்த பொண்ணை பார்த்து இந்த பணத்தை கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு மனசாரும். அவரது வேண்டுகோளை மறுக்க இயலாது அவருடன் காரில் ஏறி வசுந்தராவின் வீட்டிற்கு வந்தார். சதாசிவம் மாமாவும் கூட யாரோ ஒருவரும் காரில் வந்து இறங்குவதை கவனித்த வசுந்தரா, இவர்தான் அந்த லாயரோ என்று எண்ணியபடி வந்தவர்களை வரவேற்று உபசரித்தாள். நமஸ்காரம், நான் தான் வெங்கடேஸ்வரர், ஹரிகிருஷ்ணாவோட ஃபாதர். சட்டென்று உலுக்கி போட்டது இதயம். உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா. சதாசிவம் எல்லாத்தையும் சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன். என்னோட இந்த சின்ன உதவியை நீ மறுக்காமல் ஏற்றுக்கணும். உனக்காக என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன், கேளுமா. அந்த உதவியை நீ மருமகளாக மட்டும் ஏற்றுக்கொள்ள செய்ய உதவாது புறக்கணித்து என்னை நிராகரிக்கும் போது உன்னுடைய மற்ற எந்த உதவிகளுமே இந்த வசுந்தராவை பொறுத்தவரையில் தேவைப்படாது. உள்ளுக்குள் மனது தீப்பந்தமாக எரிந்தது. பணக்கார மனிதருக்கு வணக்கத்தையோ வாய் நிறைய வார்த்தைகளையோ தெரிவித்து வரவேற்க தூண்டவில்லை மனம். மாறாக தன் காதலுக்கு தீ வைத்த கயமை நிறைந்த துரோகி என்ற எண்ணத்தில் அவர் மீது பார்வையை வீசினாள். அம்மா, இதில் பெட்டியில் 2 லட்சம் ரூபாய் இருக்குது. எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோ. என்னோட சின்ன உதவியாக இருக்கட்டும், இது மறுக்காமல் வாங்கிக்கோ என்று அவளிடம் நீட்டினார். மனித காதலை வெட்டி வீழ்த்துவிட்டு அதன் காயத்திற்கு மருந்திட வந்திருக்கும் இதயமற்ற பணக்கார முதலியே, மனித உணர்வுகளுக்கு நீ தரும் விலை 2 லட்சமா? வியாபார தந்திரத்தில் பணத்தால் வெற்றி கொள்ளலாம், அதையே எல்லா இடத்திலும் பயன்படுத்தி விடலாம் என்று கனவு காணாதே. ஏழைதான் வசுந்தரா, ஆனால் கோழை அல்ல. மனமார்ந்த நேசத்திற்கு விலைப்பட்டியல் போட்டு வீட்டின் முன் மாட்டி வைக்கவில்லை. அதே சமயம் மானத்திற்கு விலை இதுதான் என்று நிர்ணயம் செய்தும் வைக்கவில்லை. வசுந்தராவின் இதயம் கொந்தளிப்பில் தகித்தது. ஈடு செய்கிறானா 2 லட்சம் ரூபாயே? ஈடு இணையற்ற காதலை காயப்படுத்தியதற்கு காசால் கட்டு போட பார்க்கும் உன் போன்ற எண்ணங்களால் நிறைத்து வளர்க்கப்படவில்லை இந்த வசுந்தரா. ஏழ்மையில் ஓலை குடிசைக்குள் வாழ்ந்தாலுமே சுய கௌரவம் எங்களுக்கும் இருக்கிறது என்று நெஞ்சம் பொறுமியதே தவிர ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை. ஐயா மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் ஏழை தான், ஆனால் மனசாட்சியையோ மானத்தையோ விற்கிறவங்க இல்லை. இந்த பணத்தை நீங்களே எடுத்துகிட்டு போங்க. இனி உங்கள் மகனா இங்கே தேடி வந்தாலுமே இடமில்லை, நீங்கள் கிளம்பலாம். வெடுக்கென்று பேசிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். பணத்தை வேண்டாம் என்கின்ற மனிதர்கள் கூட உண்டா? அதுவும் இந்த காலத்தில். இப்படி ஒரு பெண்ணா என்று நினைத்து பின் ஏழை ரோசம் இருந்து புறக்கணித்து நிராகரிக்கும் போது தனக்கு இருக்காதா என்கிற எண்ணம் மாதிரி மூக்குடைப்பட்டதை வெளிக்காட்டி கொள்ளாது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்கிற தோரணையில் வெளியேறினார் மௌனமாக. அன்றிரவு சிவகாமி எந்த தொந்தரவும் தராது போய் சேர்ந்து விட்டிருந்தாள். தகப்பனை இழந்து துக்கத்தை காட்டிலுமே தாயை இழந்த துக்கமே பெரும் இரத்த களரியாக இருந்தது மனதிற்குள். இது என் போதாத தரித்திர காலம், அனுபவித்தாக வேண்டும் என்று எல்லா பொறுப்புகளையுமே ஏற்றுக்கொண்டு மனம் கலங்காது செய்தாள். அத்தை அம்மாவும் அவளும் மட்டும்தான் வீட்டில். வீடு மயான காண்டம் மாதிரி காட்சியளித்தது. ஹரிகிருஷ்ணா ஆள் அரவமே இல்லை. லதா 11ஆம் நாள் காரியம் வரை கூட இருந்தால். சதாசிவம் மாமா வீட்டை விலை பேச ஆளை கூட்டி வந்தார். எரிகிற வீட்டில் பிடுங்கின வரை லாபம் என்று அடிமாட்டு விலைக்கு வீடு போயிற்று. லதா எனக்கு பங்கு வேண்டுமென்று கேட்டாள். எந்த துணிச்சலில் கேட்டாலோ இல்லை எது கேட்க தூண்டியதோ. துக்கத்திலும் வருத்தத்திலும் பங்கு கேட்காத லதா பணத்தில் பங்கு கேட்டாள். பானையிலேயே சோறு இருந்தால் பூனைகளுக்கு சொந்தமடா, சோதனைகளை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை என்று கண்ணதாசனின் வரிகள் நினைவிற்கு வந்தன. தத்துவம் பெருக்கும்போது எதையும் கொண்டு வருவதில்லை, போகும்போது எதையும் வாரி கொண்டு போவதும் இல்லை. இதற்குள் ஏன் இத்தனை அல்லாட்டம், அலை மோதல்? எல்லாமே படைத்தவன் நாட்டுகின்ற செயல். மௌனமாக பங்கை பிரித்து கொடுத்துவிட்டு அடுத்த நாளே சதாசிவம் மாமாவை அழைத்து கொண்டு மெட்ராஸிற்கு கிளம்பினாள். அவர் கோடு காட்ட வசுந்தரா கற்பூர புத்தியாக சட்டென்று பற்றி கொண்டாள். வசுந்தராவின் சுறுசுறுப்பும் ஆர்வமும் சதாசிவத்தின் நண்பர் பலராமகிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அவளின் ஒவ்வொரு செயலையும் ஊக்குவித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர அவரே வழிவகுத்து கொடுத்தார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உழைக்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை அதிர்ஷ்டம் வேகமாக வந்து நம்மை அடைகிறது. மானிட வாழ்க்கை பகுத்தறிவை காட்டிலும் அதிர்ஷ்டத்தாலேயே ஆளப்படுகிறது. ஒரு மனிதனின் உழைப்பை விட அதிர்ஷ்டம் பெரிது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அதிர்ஷ்டம் பெரிது. ஒவ்வொரு மனிதனுடையிலும் ஒரு பக்க கதவை மூடினால் இன்னொரு பக்க கதவை கடவுள் திறந்து விடுவது நிச்சயம்.
விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் தன்னை ஒரு பெரும் பிரஜையாக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சீரிய நோக்கும் அவளது அயராத உழைப்பும் மிக குறுகிய காலகட்டத்திலேயே அந்த கோர்ட்டில் பெயர் சொல்லக்கூடிய அளவில் இடம்பெற்று தந்தது. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவையல்லவா? தூண்டுகோலாக பலராமகிருஷ்ணனும் வழிகாட்டியாக சதாசிவமும் கிடைத்தது வசுந்தராவின் பாக்கியம். இதோ இப்பொழுது அந்த ஹரிகிருஷ்ணா தேடி வரக்கூடிய அளவில் உயர்ந்து விட்டிருக்கிறாள். அன்று அழகிற்காக தேடி வந்த ஹரிகிருஷ்ணன் இன்று அறிவிற்காக தேடி வரப்போகிறானோ? காலம் மாறினாலும் கௌரவம் மாறுமா? ஹரிகிருஷ்ணாவிற்கு ஏனோ இருப்பு கொள்ளவில்லை. காலையில் எழுந்த போதிருந்தே நேற்றிரவு வசுந்தராவிடம் பேசிய பின்னர் சிறிதாக ஒரு குழப்பம். வசுந்தராவின் குரல் போல, ஆனால் அது என் வசுந்தராவாக இருக்குமா? ஒருவேளை அப்படி இருந்துவிட்டால், கடவுளே, எனக்கு அவளை மறுபடியும் பார்க்கும் சந்தர்ப்பத்தை கொடு, உனக்கு நன்றியால் புகழ் மாலை சூட்டுவேன் என்று மனதுக்குள் பிரார்த்தித்தான். பிஸ்னஸ் விஷயமாக அப்பாவின் தொந்தரவு தாங்காது ஒரு மாதம் வெளியூர் சென்றிருந்த ஹரிகிருஷ்ணா வந்து பார்த்தபோது வசுந்தராவின் வீட்டில் வேறு யாரோ குடியிருந்தார்கள். அவளை பற்றி அதிகம் தெரிந்திராத அவனிடம் அவளது அம்மாவின் இறப்பிற்கு பின் அத்தையை அழைத்து கொண்டு வீட்டை விட்டுவிட்டு எங்கோ போய்விட்டதாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்தார்கள். மனம் உடைந்து போய் ஊமையாக அழுதது. வசுந்தரா, என் மாயம்மானே, இப்படி காதல் காட்டில் என்னை தனியாளாக அலைய விட்டு விட்டாயே. மன உளைச்சலுடன் உனக்கு என் தவிப்பும் கலக்கமும் தெரியவில்லையா? ஏன் ஒரு வார்த்தை கூட இதுவரை உன்னிடமிருந்து வரவில்லை? உன்னை இந்த பூகோள உருண்டையின் ஜனசஞ்சாரத்தில் காதல் என்கின்ற ஒரு உறவை மட்டும் வைத்துக்கொண்டு எங்கு தேடுவேன் என்று தினம் தினம் கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை. எத்தனையோ வற்புறுத்தலும் கெஞ்சுதலும் வெங்கடேஸ்வரர் மகாலட்சுமி தம்பதியின் வேண்டுகோளும் ஹரிகிருஷ்ணாவிடம் பலனளிக்கவில்லை. மாறாக எனக்குள் திருமண வாழ்க்கையே அஸ்தமித்தாகிவிட்டது என்று ஒரே பிடிவாதமாக உதறி தள்ளிவிட்டான். நாளாகத்தான் புரிந்தது. மகனின் காதல் கூட்டில் கல்லறிந்து கலைத்து விட்டதற்காக தான் மிகவும் மனம் நொந்து போனார். தகப்பனார் ஏழை பெண்ணை பணத்தால் விலை பேச நினைத்தோமே என்று மனம் வேட்கினார். விட்டிருந்தால் கூட மகனின் ஆசையையும் நிறைவேற விட்டிருக்கலாம். இத்தனை நேரத்திற்கு பேரன் பேத்திகள் என்று கொஞ்சி குழாவியாவது இருக்கலாம். மகனிடம் இதுவரை ஒரு வார்த்தை கூட வசுந்தராவை தான் சந்தித்ததையோ, தன்னால் அவள் வேதனையுடன் காதலை மறுதளித்து விலகி கொண்டு ஒதுங்கியதையோ மறந்தும் சொல்லவில்லை. அப்படி தெரிந்தால் ஹரிகிருஷ்ணாவின் கோபத்திற்கும் மனக்கசப்பிற்கும் இலக்காகி இந்த பந்தத்திலும் தானே கல் விட்டெறிந்து கலைத்து விட்டார் போன்றிருக்கும் என்பதால் மிகவும் மௌனமாக இருந்தார். என்னவோ செய்துவிட்டு போகட்டும், தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைக்கு சொல்லித்தான் உணர வைக்க இயலும். அவன் செவி மடிக்காது உதறி தள்ளினால் என்ன செய்வது? மகாலட்சுமி இதே விசனத்தில் நோயாளியாக ஆகிவிட்டார். பழைய கலை இல்லை, தெம்பு இல்லை, சுறுசுறுப்பில்லை, வேண்டா வெறுப்பாக காலம் ஓடிற்று. வெறும் ஹோட்டல் நிர்வாகத்தை மட்டுமே வெங்கடேஸ்வரர் கவனித்து கல்லாவில் ஓய்வெடுக்க ஃபேக்டரி நிர்வாகத்தை ஹரிகிருஷ்ணா இந்த 5 வருட காலகட்டத்தில் சென்னை, கோவை, பெங்களூர் என்று கிளைகள் பரப்பி செல்வாக்கை மேலும் புரள விட்டிருந்தான். பணப்பூரிப்பில் லேசாக விழுந்த தொப்பையும் 5 ஆண்டு கால வாழ்க்கையின் அனுபவ முதிர்ச்சியும் தவிர ஹரிகிருஷ்ணாவிடம் வேறு எந்த மாற்றமும் இல்லை. கம்பெனி கிளை சென்னையில் இருப்பதால் அதனை கவனிக்க வந்தவன் தஸ்தாவேஜுகளை, ரசீதுகளை ஒப்பிட்டதில் ஒரு சிறு இடரலாயிருந்தது. ஏதாவது ஒரு வழக்கறிஞரை சந்தித்தால் பிரச்சனை சுலபமாக முடியும் என்று ஹைகோர்ட்டை வட்டமிட்டதில் வசுந்தரா MA BL என்கின்ற பெயர் பொறித்த பிளேட் பலபலத்து மனதிற்குள் பிரவாகத்தை ஊற்றெடுக்க வைத்தது. இன்று அறியாத அந்த இறந்தகால சரித்திரம் உயிரோடு கண்முன் எழுந்து வந்து நின்றது. வசுந்தரா, என் ஆருயிரே, நீதானா? நிஜமாய் நீதானா என்று பூரித்து உள்ளே சென்று விசாரிக்க அவள் இல்லாதது பெரும் ஏமாற்றத்தை தர, பின் கம்பெனி சென்று மனம் தொடர்ந்து அலைமோத அவளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதோ பேசி ஒரு வழியாக அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாயிற்று. வேறு பெண்மணியாக இருக்குமோ என்று ஐயமாக இருப்பினுமே அவளாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை கிளை விரித்து பல்கியது. காரை கோர்ட் நோக்கி செலுத்தினான். மணி 9:30 எட்டி கொண்டிருந்தது. ஒரு சிலர் வந்து கொண்டிருக்க வெறுமை தட்டி கிடந்தது கோர்ட். சரியாக 10 மணியளவில் காரில் வந்து இறங்கிய வசுந்தராவை பார்த்ததுமே ஒரு கணம் துடிப்பை நிறுத்திவிட்டு இமைக்க மறந்து போனது இதயம். வசுந்தரா என்று உரத்த கூவி அழைக்க வேண்டும் போல உள்ளம் துடித்தது. லேசாக சதை போட்டு இளமை செழிப்பிலும் அந்தஸ்து உயர்ந்துவிட்ட தோரணையிலும் மிடுக்கிலும் தொழில் ரீதியாக கிடைத்த கௌரவமும் அவளை முன்னிலும் அழகாக்கி செந்நிற ரோஜா பந்து ஒன்று நடந்து செல்வது போன்ற பிரமிப்பை ஏற்படுத்தியது. ஓ காட், தேங்க்யூ வெரி மச். என் வசுந்தராவை எனக்கு காட்டிவிட்டாய். மிக்க நன்றி. என் வாழ்நாளை அர்த்தமுள்ளதாக்கிவிட்டாய் இறைவா என்று இதயங்கனிந்த நன்றி உனக்கு. கார் கதவை உற்சாகமாக திறந்து கொண்ட அதே வேகத்தில் அவளது இருப்பிடம் நோக்கி விரைந்தான்.
வசுந்தராவிற்கு கல்யாணம் ஆகியிருக்குமோ என்ற எண்ணம் வேறு நெஞ்சத்தில் மெல்ல முளைவிட, நோ, என் வசுந்தரா அவள் என்று மனம் மறுதளித்து முன்னேறியது. இதயத்தின் படபடப்பு கூடிவிட்டிருந்தது. இருக்கையில் அமர்ந்து அன்றைய வேளையில் ஈடுபட தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள் வசுந்தரா. இன்று கோர்ட் ஹியரிங் ஒன்றிருந்தது. கோட்டை எடுத்து அணிந்து கொண்டாள். வனஜாவும் பரசுராமும் அவர்களது வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். நான் செஷன்ஸ் லாயர் சுந்தரேசனை பார்க்கணும். இன்றைக்கி கேஸ் ஹியரிங் ஒன்று இருக்குது. கீழ்கோர்ட்லேருந்து அப்பீல் ஆகியிருக்குது. அதோட லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அதனோட காப்பீஸ் எல்லாமே எடுத்து வைங்க பறந்தாமல். ஜஸ்ட் எ மினிட் வந்துடுறேன் என்று ஒரு சின்ன குறிப்புத்தாளை கைகளில் சுற்றி பிடித்தவாறே வேகமாக வெளியே வந்தவள் எதிரில் அதே வேகத்துடன் வந்த ஹரிகிருஷ்ணாவின் மீது மோதி யூ ஸ்டிப்பிட் என்ற வசவுடன் தலை உயர்த்த பிரமிப்பின் உச்சத்தில் வெளிகள் விரிந்தன. நீங்களா வசுந்தரா? எல்லையில்லாத சந்தோஷத்திலும் படபடப்பிலும் ஹரிகிருஷ்ணனின் இதயம் சிறகடித்து பறந்தது. வசுந்தரா, நல்லா இருக்கியா? சட்டென்று பேச்சு வரவில்லை. நேற்றிலிருந்து அவனது நினைவுகள் நெஞ்சம் முழுக்க ஆக்கிரமித்து கிடந்ததாலும் அது கசப்பையும் வெறுப்புணர்ச்சியும் அதிகப்படுத்தி விட்டிருந்தது. ஆனால் இத்தனை சீக்கிரம் அவனை எதிர்கொண்டு இப்படி தவிப்பில் ஆட்படுவோம் என்று நினைக்கவில்லை. வசுந்தரா மோதிக்கொள்ளும் போதெல்லாம் எதிரே நிற்கும் உருவம் ஹரிகிருஷ்ணாவாகவே இருப்பதுதான் ஆச்சரியமான விஷயம். சொல்லி வைத்தார் போன்று இன்றும் அப்படியே. இந்த காலத்தின் கண்ணாமூச்சி விளையாட்டில் 5 ஆண்டுகளுக்கு முன் தொலைந்து போன உணர்வுகள் உள்ளத்தின் மேல் தட்டத்தில் வந்து கொட்டமடித்தன. உட்காருங்க, ஜஸ்ட் எ மினிட் வந்துடுறேன் என்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள அவகாசம் தேடி சுந்தரேசனை காண சென்று விட்டாள். அமைதியாக இருந்த அந்த அறையில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் நிரம்பினான். மனது தத்தளித்தது. தன்னை தவிர்த்துவிட்டு வசுந்தரா வெளியேறியது என்னவோ போன்றிருந்தது. சரியாக 15 நிமிடங்கள் கழித்து அறைக்குள் வந்தாள். எப்படி இருக்கீங்க என்று யதார்த்தமாக தன்னை மாற்றிக்கொண்டு வினவினாள். கடவுளோட கருணையில் நல்லாவே இருக்கிறேன் வசுந்தரா. ரியலி யூ ஆர் வெரி கிரேட். நினச்சி கூட பார்க்காத உயரத்தில் உன்னை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த விஷயத்தில் நான் உதவி செய்ய முடியும்? ஐ மீன், கம்பெனியில் ஏதோ கொஞ்சம் விவகாரம்னு சொன்னீங்க இல்லையா? நான் இப்போது அர்ஜெண்ட்டாக ஒரு கேஸ் ஹியரிங்கில் இருக்கிறேன், ப்ளீஸ். யாரோ 3ஆம் நபர் போல் பேசினாள். என்ன வசுந்தரா, எத்தனை வருஷங்கள் கழித்து சந்திச்சிருக்கிறோம். பந்தபாச உணர்வே இல்லாமல் வியாபார ரீதியாக பேசுகிறியே. பந்தபாச உணர்வை பற்றி யோசிக்க உங்கள் அந்தஸ்தும் கௌரவமும் ஐயங்கார் கேஸ்டும் என்னைக்கு இடம் கொடுத்துருக்குது? வசுந்தரா, என்ன பேசுகிறேன்னு விளங்கும்படியாக பேசேன், குழப்பாத. நானா குழப்புறேன்? சாரி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணா, அந்த வசுந்தரா இல்லை உங்கள் எதிரில் நிற்கிறது. கேஷியர், பேச்சுலர், புவர் ஃபேமிலின்னு புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டுட்டு அட்டகாசமாக இடம் பிடிச்சு நடித்து அப்புறம் சரிப்படலைன்னு நேராக வரக்கூட அச்சப்பட்டு அப்பா மூலமாக காதலுக்கு விலை பேசினேன். உங்கள் கௌரவம் இன்றைக்கி எப்படி இடம் கொடுத்தது என்ன தேடி வர்றதுக்கு? இவ்வளோ பெரிய ஹைகோர்ட்டில் உங்கள் கௌரவத்துக்கு ஏதோ ஏற்ற வக்கீலே இல்லாமலா போயிட்டாங்க? வார்த்தையின் ஒவ்வொரு பிரயோகத்திலும் தான் பற்றிருந்த முந்தைய காயத்தின் சீற்றம் நிறைந்திருந்தது. வசுந்தரா, என்ன நடந்ததுன்னு எனக்கு நிஜமாக புரியாதுமா. உன்னை தேடி அலையாத இடமே கிடையாது. என் வீட்டில் அதுக்கப்புறம் அப்பா அம்மா எத்தனையோ கம்பல் பண்ணியும் இது நாள் வரைக்கும் மேரேஜுக்கு நான் ஓகே சொல்லலை. காரணம், என் மனசுக்குள்ளே இருக்கிற வசுந்தராவை தேடி கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை தான். ஆஹா, பெஸ். இப்படியே கோடம்பாக்கம் போனீங்கன்னா நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குது. உங்கள் கதையும் நடிப்பையும் அங்கே போய் சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணினா அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். நான் ஏழை தான், ஆனால் நேர்மை எனக்கு ரொம்ப முக்கியம். பொய் சொல்லி ஏமாற்றி பழகிட்டு அப்புறம் மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதுக்கெல்லாமே பங்கம் வந்துடுன்னு ஏழைங்களை வெறும் பணத்தால் வேலை பேசி விசிறி அடிக்கிற உங்கள் வர்க்கத்தை சேர்ந்த குள்ளநரித்தனமெல்லாம் இந்த வசுந்தராவுக்கு தெரியாது. ஓகே, டைம் ஆகிடுச்சி, நீங்கள் போகலாம். எனக்கு வேறு ஒர்க் இருக்குது. வசுந்தரா ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம். நோ, எனக்கு வேறு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது ப்ளீஸ். காட்டமான குரலில் காதல் காயம்பட்ட செதறிப்போக அவமானப்படுத்தப்பட்டதில் முகம் கன்றி சிவக்க இமையோரம் நீர்ப்பூக்கள் பூத்திருந்தன. ஹரிகிருஷ்ணா துக்கத்தை விழுங்கி கொண்டு எழுந்தான். அப்பாவின் மீது ஆத்திரமாக வந்தது. புல்சிட் என்று காரை எட்டி உதைத்து ஆத்திரத்தை தீர்த்து கொண்டான். தன்னை வசுந்தராவிற்கு புரிய வைக்க வேண்டுமென்ற உத்வேகம் மட்டுமே நிறைந்திருந்தது. அன்று எந்த வேலையுமே ஓடவில்லை. வசுந்தராவிற்கும் அதே நிலை. கேஸை பொறுத்தவரை கவனம் சிதறாது நிதானமாக இருந்தவள் இருக்கைக்கு வந்த பின் மனது நிலை கொள்ளாது தவித்தது. கண்களில் நீர் மூட்டி கொண்டு வந்தது. ஹரி, எத்தனை வருடங்கள் கழித்து சந்தித்து சகஜமாக பேச இயலாது. கோபத்தில் குதிரை எடுத்து விட்டேனே. என்னை தேடி அலைந்து எனக்காக காத்திருக்கும் முன்னே என் சீற்றமும் உனது அப்பாவின் மீது இருந்த வெறுப்பும் காதலை காயப்படுத்தி விட்டதே. மறுபடியும் உன்னை சந்தித்தால் அழுகை தன்னை அறியாது பீரிட்டு கிளம்பியது. காதல் எத்தனை காலமானாலும் கரைப்படுவதில்லை.
கலங்கரை விளக்காக உள்ளுக்குள் ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மை காதல் அணையா விளக்கிற்கு இணையானது. அது இந்த பூமியின் எந்த மூலை முடுக்கில் சென்றாலுமே உள்ளுக்குள் உறங்கி கிடந்து அவ்வப்போது மேகமூட்டம் களைவது போல கலைந்து போகும். சில ஊனமுற்று போனாலுமே, காயப்பட்டு போனாலுமே, கைகூடாத போதிலுமே உள்ளுக்குள் அதன் தாக்கம் ஒரு மூளைக்குள் உயிர் குருவி உயிரை கிளம்பும் வரை உறங்கியிருக்கும். அவ்வப்போது அசை போட்டு ரசிக்கும், அழும், கொண்டாடும். இது யாராலுமே மறுக்க முடியாத நிஜம். வசுந்தராவிற்குள்ளிருந்து ஊமை காதல் ஊனப்பட்டு போன கணத்தை எண்ணி அழுது ஹரிகிருஷ்ணாவை மறுபடியும் பார்க்க வேண்டும் போலிருந்தது. காலிங் பெல் அடிக்க அத்தையம்மா சென்று கதவை திறந்தாள். இது வசுந்தராவோட வீடு தானுங்களே? ஆமாம் என்று அத்தை இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே என்று நெற்றியை சுருக்கினாள். அன்று ஹாஸ்பிட்டலில் பார்த்த அவன்தானோ என்று அந்த வயோதிக கண்கள் மூளையில் தேடி பிடித்து சட்டென்று இனம் கண்டு கொண்டு விட்டன. நீங்கள் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வசுந்தரா அம்மாவை பார்க்க வந்தவர் தானே? ஆமாம். நீங்கள்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வாங்க உட்காருங்க. வசுந்தரா மாடியில் தான் இருக்கிறா. மறக்காமல் இத்தனை வருஷம் கழிச்சப்புறம் பார்க்கணுன்னு வந்திருக்கிறீங்கள, ரொம்ப சந்தோஷம். இருப்பா, கூப்பிட்றேன் என்று அவனை உபசரித்து சோஃபாவில் அமரச் செய்துவிட்டு வசுந்தராவை அழைக்க மாடிக்கு சென்றாள். பேச்சுக்குரல் கேட்டு நைட்டியில் அறையை விட்டு வெளியே வந்த வசுந்தராவுக்கு ஹரிகிருஷ்ணாவை அங்கு பார்த்ததில் அளவில்லாத மகிழ்ச்சி. காலையில் இருந்த கோபம் காணாது போக வேகமாக தாவி படிகளை கடந்து அவன் அருகே வந்தாள். கோபம் இல்லாத அழகான புன்னகை தவழ்ந்த முகத்தை பார்த்த மாத்திரத்தில் ஹரிகிருஷ்ணாவிற்கு பெருத்த நிம்மதி. சாரி, காலையில் ஹார்ஸாக பேசிட்டேன். வசுந்தரா, எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல. உனக்காகத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். அதான் காத்திருப்போட அழுத்தம் தெரியுதே முகத்தில் என்று வசுந்தரா அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். எம்மா தாயே, வெறும் இடிக்கே என் மண்டை உடஞ்சிடும் போல் இருக்குது என்றவனாக அவன் தன் முன்னெற்றியை புறங்கையால் தேய்த்து விட்டு கொள்ள வசுந்தராவிற்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. சிரிக்கிற நீ உன்னை என்று முரட்டுத்தனமாக இழுத்து நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். காஃபி கோப்பையுடன் வந்த அத்தையம்மாவிற்கு ஒருபுறம் கூச்சம் இருந்தாலும் மனதிற்குள் சந்தோஷம்தான். வசுந்தரா அவன் பிடியிலிருந்து விலகாமலேயே இருந்தால் இன்னும் இன்பமயமாக மாறிக்கொண்டிருந்த பொழுதிற்கு சுருதி சேர்த்தாற் போல பக்கத்து வீட்டு ரேடியோவிலிருந்து மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பாடல் தவழ்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆம், உண்மையான நேசத்திற்கு என்றும் அழிவில்லைதான். மணமாலையும் மஞ்சளும் சூடி நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.